நம்ம வாழ்க்கையில தலப்போற பிரச்சனையோட உட்காந்துருக்கிறப்போ, ஏதோ ஒரு நபர் வந்து விடு பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ரிலீஃப நமக்கு குடுக்குது. ஆழமா சிந்திச்சு பார்த்தா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஞானம்ன்றது இருக்க தான் செய்யுது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற 99% பிரச்சனைக்கு விடு பார்த்துக்கலாம் அப்படின்றதே ஒரு சரியான நல்ல தீர்வா இருக்கு. இந்த தீர்வை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான தத்துவ ஞானி இருக்கார். சீனால 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தத்துவ ஞானி வாழ்ந்தார். அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லை அப்படி ஒருத்தர் இருக்கார் நம்மளா அவருக்கு பெயர் சூட்டினோமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. அவரை நம்ம லாவ் ட்சே அப்படின்னு கூப்பிடுறோம். அவருடைய வாழ்நாள் தத்துவங்களை தான் ஒரு புத்தகம் பேசியிருக்கு. அவர் எழுதிய அந்த புத்தகத்தோட பேர் டவ் டி ஜிங் அப்படின்ற இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப ஒரு அரிய படைப்பு. எல்லாரும் பல தடவை படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதில் அப்படி என்ன அரிய தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய, நம்ம கண்ணை திறக்கக்கூடிய அப்படி என்ன தத்துவங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை அப்படியே ஒரு வீடியோவில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. புத்தகம் சின்னதாக இருந்தாலும் அவ்வளவு சுலபமாலாம் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. திருக்குறளை நான் ஒரு வீடியோவில் சம்மரைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி சிரிப்பீங்களோ அப்படி தான் சைனாவை சேர்ந்தவங்க இந்த புத்தகத்தை நான் ஒரு வீடியோவில் சம்மரைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் சிரிப்பாங்க. அப்படி என்ன உள்ளே இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்திலிருந்து பார்த்து நான் வியந்த பல தத்துவங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புதையலை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இப்போவே 3 புதையலை அடைய முடியும். அதுக்கு நீங்கள் மனசு வச்சா மட்டும் போதும். அந்த 3 புதையலோட பேர் என்ன? எளிமை, பொறுமை, கருணை. எளிமைன்றது எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு ஆழமான வார்த்தை. எளிமையாக இருக்கிறது சுலபமான விஷயமே கிடையாது. நான் ஒரு புத்தகத்தை படித்து எளிமையாக சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன்னா அப்போ தான் நான் ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. பல தடவை அந்த புத்தகத்தை படிக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் எளிமையாக இருக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே தேவை கிடையாது. நான் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன்னு முடிவெடுத்துட்டா அதுக்கு பெருசாக எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் அதை செய்கிறது தான் இருக்கிறதுலேயே கடினமானதாக இருக்குது. வாழ்க்கையில் நான் எளிமையாக இருக்க போகிறேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டா எளிமையாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை விட பெரிய புதையல் எனக்கு என்ன தேவை? வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் என்னால் சமாளிக்க முடியும். பல பிரச்சனைகள் எனக்கு இருக்கவே இருக்காது. துன்பம்ன்ற விஷயமே என்னை விட்டு ஓடி போயிடும். 2வது பொறுமை. இந்த பொறுமைன்றது எவ்வளவு அத்தியாவசியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் எது வேணும்னாலும் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? பொறுமையாக காத்திருந்தாகணும். ஏதாவது ஒரு நல்ல உறவு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நல்ல உறவை உருவாக்குறதுக்கு பொறுமைன்றது தேவை. பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தாகணும். இந்த பொறுமை இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா அப்படி ஒரு விஷயமே நமக்கு தெரியறது கிடையாது. 3வது கருணை. இந்த கருணை எவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த கருணை மட்டும் என்கிட்ட இல்லைன்னா என்னால் மனிதனாக இருக்க முடியுமா? என்ன மனிதனாக்குறது கருணையை தவிர வேற என்ன? ஆனால் இதோட இவர் முடிக்கலை. இந்த எளிமையை, பொறுமையை, கருணையை எங்கே நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நம்மளை வியக்க வைக்குது. எளிமையை நீங்கள் எங்கே காட்ட போகிறீங்க? உங்களோட செயல்லையும் உங்களோட சிந்தனையிலையும் அதை நீங்கள் காட்டியாகணும். நீங்கள் செய்யக்கூடிய செயலும் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களும் எளிமையானதாக இருக்கணும். இந்த பொறுமையை எங்கே நீங்கள் காட்ட போகிறீங்க? உங்களோட நண்பர்கள் கூடயும் உங்களோட எதிரிகள் கூடயும் நீங்கள் பொறுமையாக இருந்தாகணும். உங்கள் நண்பர்கள் கூட பொறுமையாக அவங்கள அனுசரித்து போகலைன்னா அவங்க உங்களோட நண்பர்களாக இருக்க போகிறதே கிடையாது. உங்களோட எதிரிகளை நீங்கள் பொறுமையாக கவனிக்கலை அப்படின்னா உங்களோட எதிரிகள் உங்களை எப்போ வேணாலும் அழிக்கக்கூடும். இந்த கருணையை நான் எங்கே காட்டணும்? இந்த கருணையை என்னிடத்துல நான் முதல்ல காட்டணும். இந்த உலகத்தின் மீதெல்லாம் கருணையை காட்டுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நம்ம மீது நம்ம கருணையாக இருக்கோமா அப்படின்றது முக்கியம். எப்போ இப்படி எளிமையை, பொறுமையை, கருணையை நான் கற்றுக்கிறனோ அப்போ என் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய முக்கியமான புதையல்கள் எனக்கு கிடச்சிடுது. இந்த சொர்க்கமோ பூமியோ அதெல்லாம் மனிதர்கள் கிடையாது. அதனால எல்லா மனிதர்களையும் அது வைக்கோல் நாயாக தான் நடத்துது. ஞானிகளும் மனிதர்களை தாண்டிய நிலைக்கு போயிட்டாங்க. அதனால எல்லா விஷயத்தையும் அவங்க வைக்கோலான நாயாக தான் நடத்துகிறாங்க. இதை ஆழமாக யோசிக்க யோசிக்க எப்படி ஒரு மனிதரால் இவ்வளவு ஞானத்தை அடைய முடியுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு நான் முதல்ல வைக்கோல் நாய்னா என்னன்றதை நான் புரிய வைக்கணும். சைனாவில் வைக்கோலால் ஆன நாயை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. பூஜை முடிஞ்சோடனே தூக்கி போட்டுருவாங்க. கொஞ்சம் இதை நம்ம ரிலேட் பண்ணிக்கணும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாணியால் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாரை பற்றி நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்துக்கள் மார்கழி மாதம் சாணியை வீட்டுக்கு வெளியில் பிடிச்சி வைப்பாங்க. சாணியால் ஒரு பிள்ளையார் செய்வாங்க. அதுக்கு மேலே ஒரு பூவும் வைப்பாங்க.
அதை ஒரு பெரிய வழிபட வேண்டிய விஷயமா பார்ப்பாங்க. அதை வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரப்ப ஒருவேளை அதை காலில் மிதிச்சிட்டாங்கன்னா கருமம் அப்படின்னு காலை தான் கழுவுவாங்க. நம்ம மனிதர்கள் எல்லாரையும் சொர்க்கமும் பூமியும் இப்படி தான் நடத்துதான். நம்மளை ஒரு நாள் நம்மளை வழிபட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் மாதிரி தலையில் தூக்கி வச்சு கும்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே கருமோன்னு காலை கழுவும். இதை ஞானிகள் புரிஞ்சு வச்சுட்ருக்கப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க இந்த சாணி பிள்ளையாராக தான் பார்ப்பாங்க. எப்போ வேணாலும் இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா நமக்கு தெரியலாம், அடுத்த நிமிஷமே இதே விஷயம் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கலாம் அப்படின்றத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த புரிதல் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருக்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்ற மனநிலையோட கையாளவும் முடியுது. நடக்க முடிந்த பாதை எதுவும் பாதையே கிடையாது, பெயரிட முடிந்த பெயர் எதுவும் பெயரே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஆழமாக சிந்திச்சு பார்த்தா உண்மையாக நம்மளால் நடக்க முடியுதுன்னா அது நம்மளோட பாதையே கிடையாது. எந்த பாதையில் நம்மளால் நடக்க முடியலையோ அதுதான் உண்மையாக நமக்கான பாதையாக இருக்க முடியும். ஏதோ ஒரு நபர் வழிவகுத்த பாதை தான் அடுத்தது எப்படி போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த பாதையை நான் கண்டுபிடிக்கல, ஏதோ ஒரு நபர் கண்டுபிடிச்சி இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்த வருடம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த வருடம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதுக்கு அடுத்த வருடம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, 5 இயரில் நீங்கள் எங்கே போயிருப்பீங்க, 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே போயிருப்பீங்க அப்படின்றதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுது. நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்க பாதையில் சொல்ல முடியுதுன்னா அது உங்களோட பாதையா? ஏதோ ஒரு நபர் திட்டம் போட்டு வச்சு போயிருக்கிறாரு, ஏதோ ஒரு நபர் நடந்து போயிருக்கிறாரு, அவரை பின்தொடர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அது காட்டுது. இது சேஃபான ஒரு பாதையாக இருக்கலாம், ஆனால் சாகசம் நிறைந்த பாதையாக இருக்குமா? சாகசம் நிறைந்த பாதை வேணும் அப்படின்னா அந்த பாதை எப்படி போகுது அப்படின்றது நமக்கு தெரியக்கூடாது. அடுத்த 2 அடிக்கு அப்புறம் அந்த பாதை எங்கே போகும்னே நமக்கு தெரியாமல் இருக்கும்போது தான் அது சாகசம் நிறைந்த பாதையாக இருக்கும். அப்படிப்பட்ட பாதை தான் நம்ம நடக்கிற பாதையாக இருக்கும், நமக்கான பாதையாக இருக்கும். ஏதோ ஒரு நபர் வழிவகுத்த பாதையை நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அது நடக்க முடியுது அப்படின்னா அது நமக்கான பாதை கிடையாது, நம்ம உருவாக்கின பாதை கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களோட பாதையில் நான் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை. அடுத்தவங்களோட பாதையில் நீங்கள் நடக்கும்போது அடுத்தவங்க பாதையில் தான் நான் நடக்கிறேன்றதை புரிஞ்சு நடங்க. எதிர்காலத்தில் போயிட்டு நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது, யாரோ ஒரு பாதையில் நடந்துட்டேனே, எனக்கான அட்வென்ச்சரை சாகசத்தை நான் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெயரிட முடிந்த பெயர்கள் எதுவும் பெயரே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ரிச்சர்ட் ஃப்ரீமனை பற்றி நான் ஒரு காணொலியில் பேசியிருப்பேன். அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, பல விஷயங்களை எளிமையாக விளக்கக்கூடிய நபர். அவர் ஒரு நாள் அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவருடைய அப்பா ஒரு பறவையை காட்டி அது என்ன பறவை அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ரிச்சர்ட் ஃப்ரீமன் சொன்னாராம், அந்த பறவையோட பெயரை. உனக்கு தெரிந்தது எல்லாம் அந்த பறவையோட பெயர் தான். நான் அந்த பறவை என்னன்னு கேட்டேன், நீ அதோட பெயரை தான் சொல்கிற. அந்த பறவையை பற்றி உனக்கு என்ன தான் தெரியும்? எப்போ பெயரை மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கியோ அப்போ உனக்கு பெயர் மட்டும்தான் தெரியுது, அந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியல. நம்ம புத்தகங்களில் நிறைய விஷயங்களை படிக்கிறோம், அதுக்காகலாம் அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆகிடாது. மைக்கேல் ஆஞ்சலோ இப்படிப்பட்ட சிலைகளெல்லாம் செஞ்சுருக்காரு, இப்படிப்பட்ட ஓவியங்களெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நான் படிக்கலாம், அதை ஒரு ஃபோட்டோவில் பார்த்து கூட வியக்கலாம். அதுக்காகலாம் சிஸ்டைன் சாப்பல் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது, அதற்குள்ளே இருக்கிற நறுமணம் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. சிஸ்டைன் சாப்பலை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. காதலர்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றத புத்தகத்தில் படித்து நான் பேசலாம். அதுக்காகலாம் எனக்கு பிடித்த நான் காதலிக்கக்கூடிய பெண்ணுடன் ஒவ்வொரு இரவும் தூங்கி அடுத்த நாள் காலையில் முதல் நபராக அவளை பார்க்கும்போது எனக்குள்ளே எப்படிப்பட்ட உணர்வு வரும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் படித்து பெயரை தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற. பெயரை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பெயர் மட்டும்தான் தெரியுது, அந்த விஷயம் நமக்கு தெரியலை. சிந்தனை இல்லாத மனது இந்த டாவோ கூட போய் சேருது. இங்கே டாவோ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். டாவோ அப்படின்றதுக்கு சரியான ஒரு டெஃபினேஷன் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு விதமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு கடவுள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த கடவுளை என்னால் விளக்க முடியுமா? ஒரு சில நபர்களுக்கு அவங்களோட மதம் சொல்லித்தரது கடவுளாக இருக்கலாம், ஒரு சில நபர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கடவுளாக இருக்கலாம், ஒரு சில நபர்களுக்கு இயற்கை கடவுளாக இருக்கலாம், ஒரு சில நபர்களுக்கு அவங்களுடைய தத்துவம் கடவுளாக இருக்கலாம். இப்படி யாருக்கு எது வேணாலும் கடவுளாக இருக்கும் போது அதே மாதிரி தான் இந்த டாவோ அப்படின்ற விஷயமும் எது வேணாலும் இந்த டாவோவாக இருக்கலாம். நீங்கள் தத்துவத்தை டாவோவாக எடுத்துக்கலாம், இல்லை இயற்கையை எடுத்துக்கலாம், பிரபஞ்சத்தை எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எடுத்துக்கலாம், எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் நீங்கள் டாவோவாக எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட டாவோ கூட போய் சேரணும் அப்படின்னா சிந்தனையற்ற மனதுன்றது நமக்கு தேவையா.
எப்போ நான் மனதுக்குள்ள சிந்தனையை கொண்டு வரணும், அப்போ இந்த உலகத்தை டாவோவாக நான் பார்க்கறது கிடையாது, உண்மைத்தன்மையை பார்க்கறது கிடையாது, என்னோட சிந்தனை மூலமாக தான் பார்க்குறேன். என்னோட சிந்தனை அப்படின்னு உருவாயினாலே அது என்னோட அனுபவங்களால் உருவானது, எனக்கு தெரிந்த விஷயத்தால் மட்டுமே உருவானது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தால் மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனையை வச்சு இந்த உலகத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியாது. சிஸ்டன் சாப்பிளுக்கே போகாமல் அங்கே இருக்கக்கூடிய மைக்கேலாஞ்சலோவோட சிலை எப்படி இருக்கும்னு நான் சொன்னேன்னா அதோட அர்த்தம் என்ன? நான் எங்கேயோ படித்து கேட்ட விஷயத்த சொல்கிறேனே தவிர அதை உணரவே இல்லைன்னா. ஒரு நபர் அந்த சிலையை தொட்டு கட்டி தழுவி புரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் எங்கேயோ ஒரு படத்தில் பார்த்துட்டு அதை பேசுகிற ஒரு நபருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. காதல்னா என்னன்றத புத்தகத்தில் படிச்சுட்டு பேசக்கூடிய நபருக்கும் உண்மையாக காதலிச்சு பல வருஷம் ஒன்றா இருந்து காதலியை தவறவிட்ட ஒரு நபர் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்னோட சிந்தனை மூலமாக பேசக்கூடிய விஷயங்கள் எதுவும் உண்மையை காட்டாது, இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது தான் காட்டும். ஆனால் சிந்தனை இல்லாத மனத்தோட இந்த உலகத்தை அணுகி பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறேன்னா நான் டாவோவை காட்டுவேன், உண்மைத்தன்மையை வெளியே காட்டுவேன். அழகுன்ற விஷயம் ஏன் உருவாக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நான் அசிங்கம்னு பார்க்கறதுனால தான். புனிதம்ன்ற ஒரு விஷயம் ஏன் உருவாகுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நான் பாவம் அப்படின்னு பார்க்கறதுனால தான். உயரம்ன்ற விஷயம் எதனால் உருவாகுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை குள்ளம்னு நான் பார்க்கறதுனால தான். இந்த உலகத்தில் பெரிய விஷயங்கள் மட்டும் பெரிய விஷயங்கள் கிடையாது. இந்த உலகத்தில் பெரிய விஷயங்கள் வேணும்னா சின்ன விஷயங்கள் இருந்தே ஆகணும். சின்ன விஷயங்கள் இல்லாமல் பெரிய விஷயங்கள்னு ஒன்று உருவாகவே முடியாது. அதனால வாழ்க்கையில் எனக்கு பெரிய விஷயங்கள் மட்டும் வேணும், இல்லை ஒரு தரப்பான விஷயங்கள் மட்டும் வேணும்னு நான் நினச்சேன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா ஒரு தரப்பான விஷயங்கள் எனக்கு வேணும்னாலே மறுதரப்பான விஷயங்களை நான் பார்த்துருக்கணும், என் கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னால் ஒரு தரப்பை அனுபவிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் மரணமும் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. மரணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா இங்கே நீங்கள் வாழ்க்கையே வேணான்னு சொல்கிறதுக்கு தான் அர்த்தம். ஒரு நபர் உங்கள் கூட வாழணும்னா என்றைக்கோ ஒரு நாள் அந்த நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும். என்னை விட்டு இந்த நபர் பிரிஞ்சிடவே கூடாதுன்னு நான் நினச்சேன்னா அந்த நபர் என் கூடவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதா அர்த்தம். எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம். வாழ்க்கையில் இரு தரப்பையும் ஏற்றுக்கிட்டாகணும். இரு தரப்பையும் ஏற்றுக்கும் போது தான் ஒரு தரப்பையாவது நம்மளால் அனுபவிக்க முடியும். ஒரு ஞானின்றவர் பல விஷயங்களை கொடுப்பார், ஆனால் கொடுக்கும்போது இதை கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சிந்திக்க மாட்டார். அவர் நிறைய வேலைகளை செய்வார், ஆனால் இந்த வேலைகளை செஞ்சு முடித்தா நமக்கு என்ன பரிசு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்க மாட்டார். பல விஷயங்களை செய்து முடிப்பார், செய்து முடிக்கும் போது அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்க மாட்டார். அதாவது வெற்றியா தோல்வியான்னு யோசிக்க மாட்டார். அவருக்காக எந்த விஷயத்தையுமே இந்த அழியக்கூடிய உலகத்தில் செஞ்சுக்கல. அதனால தான் அவர் செஞ்ச எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் அழியாமல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த வரிகளை லாட்சா சொல்லும் போது 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த வரிகளை அவருக்காக அவர் சொல்லிக்கல, மக்களுக்காக அவர் சொன்னார். மக்களுக்காக அவர் சொன்னதுனால அந்த வரிகளை இன்னைக்கு 2500 வருஷத்துக்கு அப்புறம் யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். லாட்சா அவருக்காக பல விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டாரு தான். ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டாரு எனக்கு தெரியவே தெரியாது, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அவருக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டாரோ அது எதுவுமே நமக்கு தெரியல. அவருக்காக அவர் வைத்து கொண்ட பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்காக அவர் சொன்ன தத்துவங்களை மட்டும் இன்றைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஏதோ ஒரு நபர் பேசிக்கிட்டே இருப்பார், படிச்சுக்கிட்டே இருப்பார். என்னைக்கு நமக்காக இல்லாமல் அடுத்தவங்களுக்காக ஒரு செயல் செய்கிறோமோ நம்ம அழிஞ்சு போயிடலாம். அந்த செயல் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீடித்து இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த புத்தகம். எப்போ மனிதன் ஒரு தகுதி அப்படின்ற விஷயத்தை மதிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அவன் போட்டி போட ஆரம்பிச்சிருவான். எப்போ ஒரு மனிதன் பொருட்களை சேகரித்து வைக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ அவன் திருட ஆரம்பிச்சிருவான். எப்போ ஒரு மனிதன் அவன்கிட்ட இருக்கிற உடைமைகளை வெளியே காட்டிக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்போ ஒவ்வொரு நாளும் துன்பப்படுவான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஞானிகள் என்றைக்குமே இதை செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அமைதியான மனதும் திறந்த இதயமும் வயிறு முழுக்க சாப்பாடும் வலுவான எலும்புகளும் தான். நமக்கு தேவையானது இந்த 4 விஷயம்தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருக்கும். இதை படிக்கும்போது எனக்கு இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாகிராம் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்போ ஒரு மனிதன் அவனோட தகுதி மீது ஆர்வத்தை காட்ட ஆரம்பிக்கிறானோ போட்டி போட ஆரம்பிச்சிடுறான். எப்போ ஒரு மனிதன் பொருட்களை சேகரித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, எப்போ அவனோட பொருட்களை வெளியே காட்டிக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ திருடனாகவும் வாழ்க்கை முழுக்க துன்பமும் படுறான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது கிட்டத்தட்ட உண்மை தானே.
இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஸ்டேட்டஸை வெளியே காட்டிக்கிறதுக்கு எவ்வளவு தவிக்கிறோம், நம்மளோட பொருட்களை வெளியே காட்டிக்கிறதுக்கு எவ்வளவு தவிக்கிறோம். என்னோடய ஃப்ரெண்ட் கொடைக்கானலுக்கு ஹனிமூன் போயிட்டார், அப்போ நான் அட்லீஸ்ட் காஷ்மீருக்கு அது போய் ஆகணும். என்னோடய ஃப்ரெண்ட் காஷ்மீருக்கு ஹனிமூன் போயிட்டார், அப்போ என்னோட கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அட்லீஸ்ட் சுவிட்சர்லாந்துக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போட்டாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்னோடய ஃப்ரெண்ட் லோ எண்ட் ஐஃபோன் வச்சுருக்கிறாரு, அப்போ அதை விட ஒரு 10,000 அதிகமான ஃபோனை நான் வாங்கினா தான் என்ன இந்த உலகம் மதிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட ஐஃபோன் இல்லைனா என்னோட கஸ்டமர் என்னை மதிப்பாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்ம பண்ணக்கூடிய வேலையில் கவனத்தை செலுத்தணுமா, இல்லை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க உடைமையில் கவனத்தை செலுத்தணுமா, அதுலேருந்து வரக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் தகுதியில் நம்ம கவனத்தை செலுத்தணுமா? இந்த தகுதி மீதும் நம்மளோட உடைமை மீதும் அதிகமான கவனத்தை நம்ம செலுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம துன்பத்தை தான் அனுபவிப்போம், அதற்காக ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அதற்கு பதிலாக உண்மையாக நமக்கு என்ன தேவை? இந்த மகாமுனிகள் எதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க? நமக்கு தேவையானதெல்லாம் சிம்பிளான 4 விஷயம்தான். ஒன்று, நம்மளோட மனதை அமைதியாக வச்சுருக்கிறது எப்படி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும். நம்மளோட இதயத்தை திறந்து வச்சுருக்கிறது எப்படி, கருணையை உள்ளே வச்சுருக்கிறது எப்படி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும். வயிறு முழுக்க சாப்பிட்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும். இன்றைக்கி பல விஷயத்துக்காக ஓடுற நம்ம சாப்பிட்றதையே மறந்துடுறோம். நம்மளால் நேரத்துக்கு சாப்பிட முடியுதா? சக்தியான உணவை நம்மளால் சாப்பிட முடியுதா? சாப்பாட்டை தள்ளி வச்சுட்டு சாப்பாட்டுக்காக ஓடுற ஒரு முட்டாள்தனமான கூட்டம் தானே நம்ம. சாப்பாடே கையில் இருக்குது, அதை ஓரமாக வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பாடை சம்பாதிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் வலுவான எலும்பு, நல்ல உடம்பை பார்த்துக்க தெரியணும். இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடினா நம்ம முட்டாள் தானே. இந்த 4 விஷயம்தான் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டா நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு புதையல் கிடைக்கும். அந்த புதையலோட பேர் தான் எளிமை. சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் அபிப்பிராயங்கள்னு பெருசாக ஒன்றும் கிடையாது, அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று தான். மனிதர்கள் தான் நிறைய அபிப்பிராயங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றின்னு ஒன்றத்தை சொல்கிறோம், தோல்வின்னு ஒன்றத்தை சொல்கிறோம், உயரணும்னு ஒன்றத்தை சொல்கிறோம், குள்ளோன்னு ஒன்றத்தை சொல்கிறோம், பெருசுன்னு ஒன்றத்தை சொல்கிறோம், சின்னதுன்னு ஒன்றத்தை சொல்கிறோம். ஆனால் இந்த சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் முன்னாடி எல்லாமே ஒன்று தான். நீங்கள் வெற்றி அடைஞ்சாலும் ஒன்று தான், தோற்று போனாலும் ஒன்று தான். வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போனாலும் ஒன்று தான், இல்லை சாதாரண இடத்துல இருந்தாலும் ஒன்று தான். இந்த பெருசு சின்னது, வெற்றி தோல்வி எல்லாமே நம்ம உருவாக்கிக்கிட்டது தான். ஆனால் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் முன்னாடி அப்படி ஒன்றுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் பெருசாக ஓட மாட்டீங்க. இவர் சொல்கிறாரு, மனிதர்கள் காத்தாடி கிடையாது. காத்தாடி தான் எந்நேரமும் காற்றை வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மனிதர்கள் காத்தாடி கிடையாது. அவங்க எந்நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, எந்நேரமும் காற்றை வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மனிதர்கள் அமைதியாக உட்காந்து அவங்களுக்குள்ள உண்மையை தேட வேண்டிய தேவை தான் இருக்கே தவிர எந்நேரமும் சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. நமக்கு தேவை நிம்மதி, அமைதி அப்படின்னு இருக்கும்போது அதையே விட்டுட்டு நான் சுத்த போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தா நம்ம முட்டாள் தானே. இங்கே பல நேரங்களில் நமக்கு என்ன தேவையோ அதை அடையிறதுக்காக அதையே தியாகம் பண்ணிவிட்டு நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்மள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாட்டுக்காக நான் வேலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பிடாமையே வேலை செஞ்சிட்ருக்கோம். என் குடும்பத்துக்காக பொருள் ஈட்டிட்டு வரணும், என் குடும்பத்தோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணிகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எனக்கு ஏதாவது தீங்கு வந்துருச்சுன்னா நான் அதை செலவு செஞ்சு காப்பாற்றணும், அதுக்காக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு என் உடம்பையே வீணடித்து வேகமாக ஓடி காசை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். எது வேணுமோ அதையே தூக்கி போட்டுட்டு அதுக்காகவே ஓடக்கூடிய ஒரு முட்டாளாக நம்ம மாறிட்டோமே. அப்படி இருக்க வேண்டிய தேவைன்றது கிடையாது. எந்நேரமும் ஓடணுன்ற தேவை கிடையாது. வெற்றி தோல்வின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்களா, உங்கள் வாழ்க்கையை உங்களால் முழுமையாக வாழ முடிஞ்சுதா அப்படின்றது தான் இங்கே முக்கியம். நம்ம எல்லாருமே பிறந்தோம், ஒரு நேரத்தில் இறக்க போகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு அர்த்தமுள்ள நல்ல வாழ்க்கையை வாழணுன்றது தான் நம்மளோட தேவை. ஆனால் அந்த நல்ல வாழ்க்கையை பார்த்து பயந்து இந்த வாழ்க்கை மோசமாயிடுமோ அப்படின்னு நினச்சி ஓட ஆரம்பிக்கிறோம். அப்படி ஓடுறதுனால தான் அந்த வாழ்க்கை மோசமாகுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. தேவையான ஓட்டம்ன்றது தேவை. ஆனால் அதற்கு மீறி ஓடுறீங்க அப்படின்னா, அதை தாண்டியும் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அங்கே நம்ம முட்டாள் தானே. மகாமுனிகள் அப்படின்றவங்க அவங்களுடைய கருத்தை பின்னாடி செலுத்தி அதோட உந்து விசை மூலமாக முன்னாடி போவாங்க அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட நியூட்டன் 3rd law மாதிரி இருக்குது. எப்போ ஒரு விஷயத்தை பின்னாடி நான் அனுப்புகிறனோ வேகமாக, அதுக்கு நிகரான வேகத்தில் நான் முன்னோக்கி போவேன் அப்படின்றது தான் நியூட்டன் 3rd law. கிட்டத்தட்ட அதே விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் மகாமுனிகள் எப்படி முன்னோக்கி போகிறாங்க? அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை அவங்க இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை பின்னாடி தூக்கி போடுறது மூலமாக முன்னாடி போகிறாங்களாம்.
இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தில் எவ்வளோ விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். கலாச்சாரம் அப்படின்ற பெயரில் நிறைய தவறான விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கப்போ நம்மளால் முன்னாடி போக முடியல. நீங்கள் முன்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் இறுக்கி பிடித்து வைத்திருக்கிற அந்த கருத்துக்களை, அந்த நம்பிக்கையில் சில நேரம் பின்னாடி தூக்கி போட்டாகணும். அதோட உந்து விசையில் தான் நீங்கள் முன்னாடி போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பழமைவாதம் பல விஷயங்களை பின்னாடி தூக்கி போட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி போவீங்க. கொடுக்கும்போது அன்போடு கொடுங்க. பேசும்போது உண்மையாக பேசுங்க. அதிகாரத்தை செலுத்தும் போது நீதியோட அதிகாரத்தை செலுத்துங்க. வேலை செய்யும் போது ஒரு விஷயத்தில் கவனத்தோட வேலையை செய்யுங்க. செயல்படும் போது உடனடியாக செயல்படுங்க. ஒரு கத்தியை எந்நேரமும் பட்டை தீட்டுக்கிட்டே இருந்தால் அந்த கத்தி மழுங்கி போயிடும். அங்கே கத்தியே இல்லாமல் கரைஞ்சி போயிடும். வீடு முழுக்க தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்து குமிச்சுக்கிட்டே இருந்தால் திருடு போகிறத தவிர்க்க முடியாது, யாராலையும் காவல் காக்க முடியாது. அதே போல் எனக்குள்ள நான் எந்நேரமும் ஒரு கௌரவத்தையும் பெருமையையும் சேர்த்துக்கிட்டே வந்தால் நான் கீழே விழுறத தவிர்க்கவே முடியாது. நம்ம செய்யக்கூடிய செயல்களை ஏன் செய்யணும் அப்படின்றத இதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டாகணும். நான் ஒரு செயலை செய்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்? அந்த செயலை செய்கிறது தான் காரணமாக இருக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய பெருமையோ அதுலேருந்து வரக்கூடிய கௌரவத்தையோ நான் காரணமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் கீழே கட்டாயம் விழ போகிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு புத்தகங்களை படித்து பேசுகிறது பிடிக்கும், அதனால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் கீழே விழவே முடியாது. ஏன்னா என்ன நடந்தாலும் என்னால் பேச முடியும். எனக்கு ஏதாவது ஆகாத வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த யூடியூப் சேனல் திடீர்னு ஹேக் ஆகிடுச்சா பிரச்சனையே கிடையாது. புதுசாக ஒரு சேனல் உருவாக்கி பேச போகிறேன். யூடியூபே இல்லாமல் போயிடுச்சா வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் பேசுவேன். எந்த பிளாட்ஃபார்மும் இல்லையா பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவேன். கேட்குறதுக்கே ஆள் இல்லையா தனியாக கூட பேசிட்டு போகிறேன். ஆனால் எப்போ நான் பேசுகிறதுலேருந்து வரக்கூடிய கௌரவமோ பெருமையும் என் கண்ணுக்கு தெரியுதோ அதை உள்ளே சேர்த்துக்கிட்டே போகிறனோ, அதை எவ்வளவு சேர்க்குறனோ அவ்வளவு பெரிய உயரத்துலேருந்து நான் விழ போகிறேன். ஏன்னா எப்போ எனக்குள்ள கௌரவத்தையும் இந்த பெருமையும் எடுத்துக்கிட்டனோ கீழே விழுறதுக்கான வாய்ப்பு பல அதிகரிக்கும். சேனல் இல்லாமல் போகலாம், யூடியூப் இல்லாமல் போகலாம், நீங்களே நான் பேசுகிறத வெறுக்க ஆரம்பிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் என்னை கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கிக்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு கௌரவத்தையும் பெருமையும் நான் சேகரிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா நான் கீழே விழுறதுக்கான வாய்ப்பையும் சேகரிக்காமல் விடுறேன் அப்படின்னு தான் அர்த்தம். சொர்க்கத்தோட கதவு திறந்து மூடும் போது ஒரு முட்டையை அடைக்காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பறவை மாதிரி உங்களால் அமைதியாக உட்கார்ந்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு செயலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டோம். ஒரு முட்டையை அடை காக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம். அந்த நேரத்தில் நமக்கு முன்னாடி சொர்க்கத்தோட கதவே திறந்து மூடலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் உருவாகும் போது ஒரு நிமிஷம் இந்த முட்டையிலிருந்து எழுந்து வேகமாக போயிட்டா சொர்க்கத்தோட கதவு மூடுறதுக்குள்ளே உள்ளே போயிட்டா நம்மளோட வாழ்க்கையே மாறிடுமே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த நேரத்துலையும் பரவாயில்ல, நான் எந்த வேலையை செய்யணும்னு கையில் எடுத்தனோ அதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு என்னால் முட்டையை அடைக்காக்க முடியுமா? அப்படி அடைக்காக்க முடிஞ்சாதான் சொர்க்கம்ன்றது எனக்கு கிடைக்கும். எழுந்து போனேன் அப்படின்னா அங்கே சொர்க்கம்ன்றது கிடைக்காது. வாழ்க்கையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னா எடுத்த செயலை செய்து முடிக்க தெரியணும். உங்கள் கண்ணு முன்னாடி எந்த சொர்க்கம் வேணும்னு நினச்சிங்களோ அதுவே வந்துட்டு போகலாம். அதுக்காகலாம் செஞ்ச வேலையை விட்டீங்கன்னா அந்த சொர்க்கம்ன்றது கிடைக்காது. அதே போல் இந்த உலகமே என்னோட ஞானத்தை பறைசாற்றுறப்போ என்னால் ஒரு முட்டாளாக இருக்க முடியுமா? இந்த உலகமே நான் ஒரு பெரிய ஞானின்னு பேசலாம், என்னோட ஞானத்தை வியந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்காகலாம் என்ன நான் ஒரு ஞானின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்கிட்ட இருக்கிற ஞானம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா என்ன ஞானியாக வைத்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு மனப்பான்மை தான். எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மனப்பான்மை இருக்கும்போது தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முற்படுறேன், அதை தெரிஞ்சுக்க செய்கிறேன், அதை பலருக்கு சொல்கிறேன். அப்போ தான் நான் ஞானியாக இந்த உலகத்தால் பார்க்கப்படுறேன். அப்போது என்ன நான் ஒரு முட்டாளாகவும் எனக்கு பல விஷயங்கள் தெரியாதுன்ற பசியோடு தேடும் போது தான் ஞானியாக இருக்கேன். அப்படின்றதுனால அந்த ஞானின்ற விஷயத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன்னா இந்த ஞானியாகவே நான் இருக்க மாட்டேன். எப்படி அடைக்காக்கிற ஒரு பறவை சொர்க்க கதவு திறக்கும் போது எழுந்து போனதுன்னா அதால் சொர்க்கத்தை அடைய முடியாதோ அதுபோல் முட்டாளாக இருக்கக்கூடிய நான் இந்த உலகம் ஞானின்னு சொல்கிறதுனால சொர்க்க கதவை திறந்து விடுறதுனால எழுந்து போய் என்னன்னா ஒரு ஞானின்னு சொல்லிட்டேன்னா அந்த ஞானம் எனக்கு கிடைக்காம போயிடும். ஒரு சக்கரத்தில் நிறைய கம்பி இருக்கலாம், ஒரு 30 ஸ்போக்ஸ் இருக்கலாம். ஆனால் அப்பவும் அந்த சக்கரத்தை சுத்த வைக்கிறது நடுவில் இருக்கிற ஓட்டை தான். நான் நிறைய களிமண் எடுத்து ஒரு பெரிய பானையை செய்யலாம். ஆனால் அப்பவும் நான் பயன்படுத்த போகிறது அந்த பானைக்கு நடுவில் இருக்கிற வெற்றிடத்தை தான். நல்ல களிமண்ணும் நல்ல செங்கலும் வச்சு பெரிய சுவர் கொண்ட 4 சுவரை கட்டி ஒரு ரூமை கட்டிடலாம்.
ஆனால் அப்போவும் அந்த ரூம்குள்ளே போய் நான் பயன்படுத்தணுன்னா எனக்கு ஒரு ஓட்டையான கதவுன்றது தேவை. எப்போ ஒரு விஷயம் முழுமையாக இருந்துக்கிட்டே இருக்கோ அப்போ அது வெறும் தேவையில்லாத எடையாக தான் பார்க்கப்படும். எப்போ ஒரு விஷயம் அப்பப்போ இல்லாமல் போகுதோ அப்போ தான் அந்த விஷயம் ஒரு வாழ்க்கையாக பார்க்கப்படும், நேசிக்கப்படும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு விஷயம் அப்பப்போ இல்லாமல் போகணும். எப்படி பானைக்கு நடுவில் களிமண் இல்லாமல் போகிறப்ப தான் அந்த பானை பயன்படுதோ, வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் சில நேரம் இல்லாமல் போகும்போது தான் அதை நம்ம நேசிக்கவே செய்வோம். இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன், கேமராவே எடுத்துக்கோங்க. 3 வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ அதை குப்பையில் கூட தூக்கி போடுற மாதிரி போடுவேன். மேலெல்லாம் தூசி படியும். அடுத்த வாட்டி வீடியோ எடுக்கிறப்ப தான் எடுத்து துடைப்பேனே. அதை அதோட பவுச்சில் வச்சு நான் வச்சதே கிடையாது. ஒரு 3 வாரம் கேமரா பழுதானது, சர்வீஸ்க்கு கொடுத்தேன். அப்போ என்னோடய மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆடியோவை தனியாக ரெக்கார்ட் பண்ணேன், எடிட்டிங்கில் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேமரா வந்தது. இப்போ இந்த கேமராவை தொடச்சி முதல்ல எப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படி பார்க்குறேன். 3 வாரம் இல்லாமல் போனதுனால தான் இந்த கேமராவை நான் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது கேமராவுக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களுக்கும் நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா விஷயத்துக்கும். ஒரு விஷயம் இல்லாமல் போகிறப்ப தான் அதை நம்ம நேசிப்போம். அதனால் ஏதாவது ஒரு விஷயம் அப்பப்போ நம்மள்கிட்ட இல்லாமல் போனதுன்னா நம்ம சந்தோஷப்படணும். அந்த விஷயத்தை திரும்பவும் புதுசு போல் நம்ம நேசிக்க போகிறோமே அப்படின்னு சந்தோஷப்படணும். சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும்போது நம்ம உதாசீனப்படுத்துவோம். அப்பப்போ அவங்க இல்லாமல் போனாங்கன்னா நல்லது. அவங்க இல்லாமல் போகிறப்ப தான் அவங்கள நேசிக்க நம்ம கற்றுக்குறோன்னு சந்தோஷப்படணும். சில சமயம் மனிதர்கள் மொத்தமாக நம்ம வாழ்க்கையை விட்டு போகலாம். அப்போது நம்ம சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் அவங்க இருந்த அந்த வாழ்க்கையை, நம்ம கூட இருந்த அந்த நினைவுகளை நம்ம நேசிக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்படணும். வண்ணங்கள் அதிகமாக சேர்ந்து பளீர்னு வெளிச்சத்தை கொடுத்தா கண்ணு குருடாயிடலாம். நிறைய சூது விளையாட போகிறேன் அப்படின்னு போய் பந்தயம் கட்டிக்கிட்டே இருந்தால் மனது குருடாயிடலாம். நிறைய பொருட்களை சேகரிக்க போகிறேன் அப்படின்னு, அதுவும் அரிய பொருட்களை சேகரிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையே குருடாயிடலாம். அதனால தான் மகாமுனிகள் வாழ்க்கையை வெளிப்புறத்தில் பார்க்காம உள்ள தேட செய்கிறாங்களாம். வாழ்க்கையில் அரிய பொருட்களை சேகரிக்கணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனத்தோடு அவங்க ஓடுறதே கிடையாது. வாழ்க்கைக்கு உண்மையாக என்ன தேவையோ அதை உள்ளேருந்து தேடுறாங்க, அதை மட்டுமே வெளியிலேருந்து எடுத்துக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்தின் மீது ஆசை வச்சு அதற்காக ஓடும்போது வாழ்க்கையே குருடாகுது. மரியாதையாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கோங்க. ஒரே மாதிரி பார்க்குறதுனா என்ன? ரெண்டுத்தையுமே உதாசீனப்படுத்த கற்றுக்கோங்க. ரெண்டுத்தையும் அலட்சியப்படுத்த கற்றுக்கோங்க. மரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க, அவமானப்படணும் அப்படின்னும் வெட்கப்படாதீங்க. ரெண்டுமே தேவையில்லாத விஷயம். ரெண்டுமே அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஒன்று மேலே போனதுன்னா திரும்ப கீழே விழுந்து தான் ஆகணும். மேலே போகிறப்ப ரொம்ப மரியாதையாக இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது. கீழே விழும்போது அவமானமாக இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா மேலே போகிறதும் கீழே விழுறதும் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ரெண்டுமே கிடைக்கும். அதை அலட்சியப்படுத்த கற்றுக்கிட்டா வாழ்கிறது எப்படின்னு நம்ம கற்றுப்போம். ஒரு மனிதன் உண்மையாக அழிவே இல்லாத ஒரு நபர் தான். ஆனால் எப்போ அவன் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்கிறானோ அப்போ தான் அவனுக்கு அழிவுன்றது வருது. அதுதான் அவனுக்கு துக்கம், துயரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. ஆனால் எப்போ அவன் இந்த உடம்பு நான் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறானோ அப்போ அவன் வாழ்க்கையில் துன்பம்ன்றது கிடையாது, அவனை எதாலையும் தொட முடியாது. இது ரொம்ப பெரிய கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக நம்ம இந்த உடம்பு தானா? முதல்ல இந்த உடம்பு எதிலிருந்து உருவானது? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சில துகள்களால் தான் இந்த உடம்புன்றது உருவானது. இந்த துகள்கள் திரும்ப எங்கே போகுது? இந்த பிரபஞ்சத்துக்கு போகுது. நம்ம இறந்த பிறகு நம்மளோட உடம்பு திரும்ப பிரபஞ்சத்தோடு தான் போய் சேருது. இந்த பிரபஞ்சத்துலேருந்து உருவான ஒரு விஷயம் திரும்ப பிரபஞ்சத்தில் போய் சேரும்போது அதை எப்படி ஒரு அழிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்? கடல்லேருந்து ஒரு அலை வெளியே வந்துட்டு திரும்ப கடலுக்குள்ளேயே போகும்போது அந்த அலை அழிஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை இது கடலோடு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைப்போமா? ஒரு அலை கரைக்கு வந்துட்டு திரும்ப போகிறதுனாலலாம் அந்த கடல் அழிஞ்சு போகிறது கிடையாது. அலைகள் அழிஞ்சு போனதுனால கடல் இல்லாமல் போகிறது கிடையாது. இல்லை கடலே வற்றி போனாலும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி திரும்ப மேகமாக போய் மழையாக பெஞ்சு திரும்ப கடலாக தான் ஆகணும். அலைகள் அழிஞ்சு போகிறதுனால கடல் அழிஞ்சு போகிறது கிடையாது. கடலே அழிஞ்சு போனாலும் நீர் அப்படின்றது அழிஞ்சு போகாது. ஒருவேளை நீர் அப்படின்ற விஷயமே அழிஞ்சு போனாலும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அழிஞ்சு போகாது. அது அழிஞ்சு போனாலும் எலக்ட்ரானும் புரோட்டானும் அழிஞ்சு போகாது. அது அழிஞ்சு போனாலும் இந்த சக்தின்ற விஷயம், எனர்ஜின்ற விஷயம் அழிஞ்சு போகாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் அழிந்து போக முடியாத விஷயங்கள் தான். இந்த மனிதனும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமாக இருக்கும்போது அவன் மட்டும் எப்படி அழிஞ்சு போவான்? எப்போ இந்த உடம்பு மட்டும்தான் நான் அப்படின்னு நினைக்கிறனோ அப்போ தான் எனக்கு அழிவுன்ற ஒரு விஷயம் உருவாகுது. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கும் போது, இந்த பிரபஞ்சம் நான் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது என்னால் அழிய முடியாதுன்ற உண்மையை தான் நான் புரிஞ்சுப்பேன். ஒரு விஷயம் மேலே வரும்போது நல்லா தெளிவாக கண்ணுக்கு தெரியும். ஒரு விஷயம் ஆழமாக போக போக அது கண்ணுக்கு தெரியாது.
அது மேலே வருது அப்படின்றதுனால அந்த விஷயம் உருவாகுது அப்படின்னு கிடையாது. அது ஆழமாக போகுது அப்படின்றதுனால அது இல்லாமல் போயிடுச்சுன்றதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அந்த விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும். ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியல, நம்மளால் இப்போ உணர முடியுது, உணர முடியல அப்படின்றதுனாலலாம் அந்த விஷயம் இருக்குது இல்லை அப்படின்றது கிடையாது. நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உணர்றன்றதுனால மட்டும் எனக்கு சந்தோஷம் இருக்குன்றது கிடையாது. நான் சந்தோஷத்தை உணராத போதும் எனக்குள்ளே சந்தோஷம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் துக்கத்தை உணராத போதும் எனக்குள்ளே துக்கம் இருக்குது. அது உணரும் போது மட்டும் நமக்கு வந்துட்டு போகிறது கிடையாது. கண்ணுக்கு தெரியுது, உணர முடியுதுன்றதுனால மட்டும் அப்போ மட்டும் அது உருவாகுது, மற்ற நேரத்தில் இல்லைன்றது கிடையாது. சந்தோஷன்றது எப்போ நமக்கு கிடைக்குது? மூளையில் ஒரு வித ரசாயனம் சுரக்கும் போது சந்தோஷன்றது கிடைக்குது. இப்போ அந்த ரசாயனம் சுரக்காமல் போகுதுன்றதுனாலலாம் அந்த ரசாயனம் நம்ம மூளையில் இல்லைன்றது கிடையாது. அதை சுரக்கக்கூடிய தன்மையை நம்ம மூளை இழந்துருச்சுன்றதெல்லாம் கிடையாது. அப்போ அது சுரக்கலை அப்படின்றது மட்டும்தான். அதனால சந்தோஷத்தை நம்ம இழக்கலாம் இல்லை, எப்போவுமே உள்ளே இருக்குது. அது அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். அதே போல தான் துக்கமும் துயரமும். அது அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். ஆனால் இந்த சந்தோஷமோ துக்கமோ துயரமோ எந்நேரமும் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சில சமயம் தெரியுது, சில சமயம் தெரியல. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் வேணும்னு நினைக்க மாட்டோம், இல்லை துக்கம் வேணான்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா ரெண்டுமே எப்போவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ அதை நம்ம பார்ப்போம், அப்பப்போ பார்க்க மாட்டோம். இயற்கை நகர நகர கலங்கலான நீர் தெளிவான நீராக மாறிடும். வாழ்க்கை நகர நகர ஒரு மனிதன் தெளிவான மனிதனாக மாறிடுவான். ஒரு செயலை செய்ய செய்ய முழுமையான ஓய்வுன்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு மேஜிக்கல் மருந்து இருக்குன்னா அதுக்கு பேர் காலம்தான், டைம் தான். எந்த ஒரு விஷயத்துக்கும் நேரம்ன்றதை கொடுத்து பாருங்கள், அது முழுமையை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள், காலம் போக போக அந்த பிரச்சனை ரொம்ப அழகான விஷயமா மாறலாம். மனதை முழுமையாக அமைதியாக்கி நிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் பார்த்து பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் ஒன்றுமில்லாத தன்மையிலிருந்து உருவாகுது, அதற்கப்புறம் ஒன்றுமில்லாத தன்மையாகவே மாறுது அப்படின்றத புரிஞ்சுப்போம். இதை புரிஞ்சிக்கிறவங்க தான் ஞானி ஆகுறாங்க, புரிஞ்சிக்காதவங்க துன்பம்ன்ற சூழலில் போய் மாட்டிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தத்துவம் அப்படின்றத இதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப பெரிய வியப்பை எனக்கு கொடுக்குது. ஏன்னா இது நம்மளோட பிரபஞ்சத்தை முழுமையாக விளக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த பிரபஞ்சம் உருவாகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? இந்த பிரபஞ்சத்தை நான் வீடு கட்டுற மாதிரி பொறுமையாக கட்ட போகிறேன், அப்படியே உருவாக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தேவை. மாஸ், எனர்ஜி, ஸ்பேஸ், டைம். நான் 4 சொன்னேன், ஆனால் 3 தான் தேவை. ஏன்னா மாஸும் எனர்ஜியும் ஒன்றுன்னு நமக்கு தெரியும். E=mc² நம்ம சொல்லுவோம். அப்போது இதில் 3 விஷயம் நமக்கு தேவை. இந்த 3 விஷயமும் எங்கேருந்து உருவானதுன்னு பார்த்தா அது ஒன்றுமில்லாத தன்மையிலிருந்து தான் உருவானது. இந்த பிக் பேங் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. இந்த பிக் பேங் அப்படின்ற ஒரு பேர் வெடிப்பு நடந்ததுக்கப்புறம் தான் ஸ்பேஸ், டைம், மாஸ், எனர்ஜின்றது உருவானது. இது உருவானதே ஒன்றுமில்லாத தன்மையிலிருந்து தான். ஒரு காலம் போக போக பிரபஞ்சத்தோட அழிவு ஏற்படும் போது திரும்ப அது ஒன்றுமில்லாத நிலைமைக்கு தான் போகும். இது ஒரு பிரபஞ்சத்துக்கும் பொருந்தி போகும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பொருந்தி போகும், ஒவ்வொரு சக்திக்கும் பொருந்தி போகும். அது ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து உருவாகி திரும்ப ஒன்றுமில்லாததாக ஆகிறத நம்மளால் கவனிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு துன்பம்ன்ற ஒரு விஷயம் வருமா? எது இன்றைக்கி இருக்கோ அது நாளைக்கு இருக்காது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, எது இல்லையோ நாளைக்கு அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எதை பார்த்து துன்பப்பட போகிறேன்? இதை புரிஞ்சுக்கிட்டா அங்கே நான் ஞானி ஆகிடுவேன். ஒரு தலை சிறந்த மன்னன் அதிகமாக பேச மாட்டான். அவன் அதிகமாக பேசாதனால தான் அவனுடைய வார்த்தை ஒன்றுத்துக்கும் மதிப்பு அதிகம். அவன் தன்னலம் இல்லாமல் செயல்படுவான். அதனால அவன் செயல்பட்டதுக்கான தடையுமே அங்கே இருக்காது. ஒரு தலை சிறந்த மன்னனை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? அவனால் அந்த நாடே முன்னேற செய்யும். ஆனால் அந்த நாடு முன்னேறினதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாடு தானாக முன்னேறிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு முன்னேறினாலும் அது முன்னேறினதுக்கப்புறம் இது என்னால் தான் முன்னேறினது அப்படின்ற ஒரு விளம்பரத்தை அவன் பண்ணிக்க மாட்டான். அவன் தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக வேலை செய்யும் போது அவனுக்கு விளம்பரம்ன்றது தேவை கிடையாது. அவனை தானாகவே மக்கள் மதிக்க ஆரம்பிப்பாங்க. அவன் தான் தன்னோட அரசன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கவும் செய்வாங்க. எப்போ ஒரு குடும்பம் நிலை குலைந்து போகுதோ அப்போ தான் யார் பொறுப்பான பையன் அப்படின்ற பேச்சே அங்கே அடிப்படும். எப்போ ஒரு நாடு குழப்பத்துக்குள்ளே இருக்கோ அப்போ தான் யார் கடமை தவறாத மந்திரி அப்படின்றத நம்ம தேட செய்வோம். எப்போ ஒரு மனுஷன் அவனுக்குள்ளே இந்த டாவோவை வச்சில்லாமல் இருக்கானோ அப்போ தான் விதிகளுக்குட்பட்டு அவன் நடக்க வேண்டிய தேவைன்றதே வருது.
ஒரு மனிதன் டாவோவை உள்ளே வச்சு நடக்காத சமயத்தில் அவன் அன்பானவனாக இருக்கிறதுக்கும் நீதி நழுவாமல் இருக்கிறதுக்கும் நம்ம விதிகள் அப்படின்றத கொடுக்க வேண்டியிருக்கு. எப்போ விதிப்படி நடக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுதோ அப்போது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கணும். எனக்குள்ளே இந்த டாவோ அப்படின்றது இருக்கா? எனக்குள்ளே அறம் அப்படின்றது இருக்கா? ஏன்னா எப்போ எனக்குள்ளேயே அறம் இல்லையோ அப்போ தான் வெளில இருந்து விதின்ற ஒன்று எனக்கு தேவைப்படுது. எப்போ ஒரு நாட்டில் அளவுக்கு அதிகமான விதிகள் இருக்கோ அங்கே மனிதர்கள் இயற்கையான அன்பு அப்படின்றத இழக்கிறாங்க. எப்போ மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அப்போ தான் திருடர்களை உருவாக்குறாங்க. இவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், சிம்பிளான விஷயம். இந்த டாவோயிசம் அப்படின்னா என்ன? இவர் சொல்லித்தர டாவோயிசத்தை 4 விஷயத்தில் முடிச்சிடலாம். நம்ம இந்த உலகத்தை உண்மைத்தன்மையோட பார்க்க கற்றுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் எளிமையாக பார்க்க கற்றுக்கணும், எளிமையாக ஆக்க கற்றுக்கணும். என்ன எனக்கிட்ட இருக்கோ அதை குறைக்க கற்றுக்கணும். எதுக்கெல்லாம் நான் ஆசைப்படுறேனோ அதையும் குறைக்க கற்றுக்கணும். இந்த 4 விஷயம் நம்மள்ட்ட இருந்தாலே இந்த டாவோ அப்படின்றது நமக்குள்ளே வந்துடும். அப்போ நமக்கு தேவையில்லாத விதிகள் அப்படின்றது தேவை கிடையாது. அடுத்தவங்க பார்த்து பயப்படுற அனைத்து விஷயத்தையும் பார்த்து நானும் பயப்படணுமா? இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்னிடம் கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் கட்டாயம் எனக்கும் கொடுக்கும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட பொருள் இல்லையே அப்படின்னு நான் கவலைப்படணுமா, பயப்படணுமா? இல்லை என்கிட்ட இருக்கிற பொருள் என்னை விட்டு போயிடுமே அப்படின்னு நான் பயப்படணுமா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு கேட்குறார். இந்த உலகத்துக்குள்ளே நான் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கேன். ஒரு வீட்டுக்கு நான் விருந்தாளியாக போகிறேன்னா அந்த வீட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தேடி எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். அங்கேருந்து பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அமைதியாக இருப்பேன். எனக்கு எந்த பொருள் கொடுக்கப்படுதோ அதை நன்றி உணர்வோடு ஏற்றுப்பேன். அதை வச்சே சந்தோஷமாக இருக்க கற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளும் இந்த உலகத்துக்குள்ளே விருந்தாளியாக தானே வந்திருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துக்கணும்னு ஒரு உந்துதல் நமக்குள்ளே ஏன் வருது? ஆடி ஆடி ஓடிக்கிட்டு இருக்கோமே, தேவை இல்லாமல் பல வித்தைகள் காட்டிக்கிட்டு இருக்கோமே. நமக்கு எப்படியும் சில பொருட்கள் கிடைக்குது. அதுக்கு நன்றி உணர்வோட அதை வச்சு மனதை அமைதிப்படுத்தவும் அதை வச்சு சந்தோஷப்படுத்தவும் நமக்கு ஏன் தெரியல? இந்த டாவோயிசத்தை படிக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுப்போம். அதாவது டாவோயிசம் நம்மளை முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லுதுன்னு நம்ம நினைப்போம். அதாவது என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோ, என்ன இருக்கோ அதுக்கு மட்டுமே நன்றி உணர்வோடு இரு, எதுக்கு தேவையில்லாமல் ஆடி ஓடிக்கிட்டு இருக்க, எதுக்கு இவ்வளோ வித்தை காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு டாவோயிசம் சொல்லித்தருது. அப்போ நான் முன்னேறக்கூடாது போல இருக்குது, இல்லை முன்னேற்றத்திற்கு எதிரான ஒரு புத்தகம் போல், எதிரான ஒரு ஃபிலாசபி போலன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது உண்மையே கிடையாது. டாவோயிசம் என்ன சொல்லுது? உனக்கு பிடித்த வேலையை, உனக்கு எது இயற்கையாக தோணுதோ, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அந்த செயலை செய்கிறதுக்காக மட்டுமே அந்த செயலை செஞ்சுக்கிட்டுரு. அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளை பற்றி கவலைப்படாத. எப்படியும் உனக்கு ஒரு விளைவு வரும், அதை வச்சு நன்றி உணர்வோட சந்தோஷமாக இரு. எனக்கு பெரிய விளைவு வேணும், பெரிய பதவி வேணும், பெரிய பொருள் வேணும் அப்படின்லாம் நினச்சின்னா அது உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நீ எந்த வேலை செய்யணுமோ அதையே நேர்த்தியாக செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலாக அந்த விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீ செய்யக்கூடிய செயலை அதை செய்யறதுக்காக மட்டும் செய்வேன். அப்போ நேர்த்தியாக செய்வேன். அதில் நீ தொடர்ந்து முன்னேறுவ. அப்படி முன்னேறும் போது வாழ்க்கையும் முன்னேறும். இப்படி நான் சொன்னதுனால அப்போ டாவோயிசம் முன்னேற்றத்துக்காக இதை சொல்லுதான்னு கேட்டால் கிடையாது. நீ முன்னேறினா முன்னேறிட்டு போ, முன்னேறாட்டி முன்னேறாமல் இருந்துக்கோ. இது எல்லாமே இயற்கை தான். நீ முன்னேறணும் அப்படின்ற தேவையும் கிடையாது, முன்னேறாமல் போகணும் அப்படின்ற தேவையும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கே முன்னேற்றம் அப்படின்னு ஒன்று கிடையாது, இல்லை நான் முன்னேறாமல் இருக்கேன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இங்கே நான் நிம்மதியாக இருக்கேனா இல்லையான்றது மட்டும்தான் உண்மையான விஷயம். அப்போ நான் நிம்மதியாக இருக்கணும்னா நான் செய்ய வேண்டிய செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். மற்ற எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கணும். சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயந்தான் உன்னை முழுமைப்படுத்தணும்னு சொல்கிறார். பல நேரங்களில் நம்ம சரணாகதின்றதை கையில் எடுத்தாகணும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. பல நேரங்களில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருப்போம். அப்போது அது கூட சண்டை போடாமல் அதை நான் கட்டுப்படுத்தியே தீர்வேன்னு பிரச்சனைக்குள்ளே போகாமல் அங்கே நான் சரணாகதி அடையலாம். இயற்கை என்னை எங்கே கொண்டு போகுதோ அங்கே கொண்டு போகட்டும் அப்படின்னு விட்டுறலாம். என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கட்டுப்படுத்துவேன். ஆனால் என்னோட கட்டுப்பாட்டில் இல்லாத பல விஷயங்களை நான் ஏன் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கணும்? அங்கே நான் சரணாகதி அடைஞ்சிடலாமே. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கம்மியாக இருக்கும்போது நிறைய உனக்கு கிடைக்கும், நிறைய உன்கிட்ட இருக்கும்போது குழப்பம் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். இதை எல்லா இடத்துக்கும் என்னால் பொருத்தி போக முடியுது. எந்த விஷயம் கம்மியாக நம்மள்ட்ட இருக்கோ அதை நம்மளால் நிறைய வச்சுக்க முடியும். கம்மியாக இருக்கிறது தான் நிறையா இருக்குமா?
ஆமாம், நான் தினமும் கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா என் வாழ்நாள் முழுக்க என்னால் அதை சாப்பிட முடியும். ஒரு இனிப்பு பண்டத்தை நான் சாப்பிட்றேன், தினமும் கம்மியாக சாப்பிட்டேன்னா வாழ்நாள் முழுக்க சாப்பிடுவேன். அப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் அதை நிறைய சாப்பிட்ருப்பேன். அதே நான் அதிகமாக சாப்பிடணும் நிறையா சாப்பிட்டேன்னா கொஞ்ச நாளுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போது என்னால் கம்மியாக தான் சாப்பிட்ருக்க முடியும். நிறையா இருந்தால் கம்மியாக இருக்கும், கம்மியாக இருந்தால் நிறையா இருக்கும். இது அதுக்கு மட்டும் கிடையாது. நான் ஒரு கடை திறக்கிறேன், அங்கே ஏகப்பட்ட பொருட்கள் வச்சேன்னா எதை வாங்குறது அப்படின்னு வரவங்க குழம்பி போவாங்க. கம்மியாக வச்சேன்னா நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய வியாபாரம் நடக்கும். இந்த மினிமலிசமோட தொடக்க புள்ளியாக இதை நான் பார்க்குறேன். எப்போவுமே கம்மியாக இருந்ததுன்னா நிறைய கிடைக்கும், நிறையா இருந்தால் குழப்பம் தான் மிஞ்சும். ஒரு ஞானி என்றைக்குமே ஒரு போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, யாரு கூடயும் போட்டி போடணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால இந்த உலகத்தில் அவர்கிட்ட போட்டி போடக்கூடிய நபரே இல்லாமல் போயிடுறாங்கன்னு சொல்கிறார். எனக்கு போட்டியே கிடையாது, எனக்கு நிகர் நான் தான் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். அதுக்கு நம்ம பெருமைப்படவே தேவையில்லை, அது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த உலகத்தில் எல்லாராலையும் அது செய்ய முடியும். எனக்கு போட்டியே கிடையாது, எனக்கு நிகர் நான் தான் அப்படின்ற நிலை உங்களுக்கு வேணும்னா அந்த நிலை ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் யாரு கூடயும் போட்டி போட தயாராக இல்லைப்பா அப்படின்னு மன அமைதியை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் போட்டின்னு யாரும் கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். உங்களோட வெற்றியையும் தோல்வியையும் ஒன்றா கையில் வச்சுக்கோங்க. உங்களோட பெரிய விஷயத்தையும் சின்ன விஷயத்தையும் ஒன்றா கையில் வச்சுக்கோங்க. உங்களோட துன்பத்தையும் இன்பத்தையும் ஒன்றா கையில் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகமே உங்கள் கையில் இருக்கும். எப்போ இதுதான் வெற்றி, இதுதான் தோல்வி, இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு நம்ம பிரித்து எடுக்கிறோமோ அப்போ அதை வச்சு நம்மளால் ஒன்று செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? ஆட்சி பண்ண முடியும், ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு சொல்லிட்டா அதை அவங்க நம்பிட்டா நம்ம நல்லதுன்னு சொன்னதை மட்டும்தான் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க, கெட்டதை தவிர்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே ஒன்று தான், எல்லாமே இயற்கை தான் தெரிஞ்ச ஒரு நபர் அதை முழுமையாக கையில் வச்சுக்கிட்டு இருப்பார். அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, யாராலையும் ஆட்சி பண்ண முடியாது. அவர் இயற்கையாக நகர செய்வார். அவருடைய வாழ்க்கை இயற்கையாக நகரும். ஏதோ ஒரு நபர் சொன்னாருன்றதுக்காக அவருடைய வாழ்க்கை ஒரு திசையில் போகாது, எங்கே போகணுமோ அங்கே போகும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அங்கே அடுத்தவங்க சொன்ன பாதையில் அவர் நடக்க மாட்டார், அவருக்கான பாதையை அவர் உருவாக்குவார். இந்த உலகத்தை ஒழுங்காக பார்க்க தெரியாத நபர்கள், அதாவது இந்த உலகத்தை ஒழுங்காக மதிக்க தெரியாத நபர்கள் இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைப்பாங்க, இந்த உலகத்தை முன்னேற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக இந்த உலகத்தில் என்ன முன்னேற்றத்துக்கு இருக்குது? அப்படி என்ன தப்பாக இருக்குது? முன்னேற்றம் அப்படின்றதே ஒரு தவறான வார்த்தை தானே நம்ம வாழ்க்கையில். நம்ம சில சமயம் தனிமையில் இருக்கிறவன் நிறைய மனிதர்கள் கூட சேர்ந்தா முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். தோல்வியவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வெற்றி அடைஞ்சா முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு நபருக்கு சில பொருட்கள் கிடைச்சா முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே வந்துட்டாருன்னா அவர் முன்னேறிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் முன்னேற்றமா? ஒரு நபர் மேலே வந்தால் திரும்ப கீழே போவார், கீழே வந்தால் மேலே போவார். தனிமையில் இருந்தால் மக்களோட சேருவார், மக்களோட சேரும்போது தனிமைக்கு திரும்ப போவார். தோல்வி அடைஞ்சா வெற்றி அடைவார், வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப தோற்று போவார். இது வாழ்க்கை தானே, இது மாறி மாறி வந்துக்கிட்டே தானே இருக்க போகுது. இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் முன்னேற்றம்னு ஏன் பார்க்கணும்? வெற்றி மட்டும்தான் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தா தோற்று போகிறப்ப நான் பின்தங்கி போகிற மாதிரிலாம் பார்க்குறேன். அப்போ என் வாழ்க்கை நகர்ந்து போகுது அப்படின்றத நான் கவனிக்கிறது இல்லையே. வாழ்க்கைன்றது மேலேயும் கீழேயும் உருண்டு நகர்ந்து போய்கிட்டு இருக்கும். அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது, அதை முன்னேற்றணும் மாற்றணும் அப்படின்னு நான் ஏன் நினைக்கணும்? நடக்கிறதே நல்லா தான் நடக்கும்போது அங்கே முன்னேற்றத்துக்கு என்ன இருக்குது? இந்த வாழ்க்கைன்ற பெரிய சக்தியை மாற்றுறதுக்கோ முன்னேற்றத்துக்கோ நம்மள்கிட்ட தன்மை இருக்கா? இந்த வாழ்க்கை பொறுமையாக நகர்ந்து முழுமையை நோக்கி தான் போகுதுன்றப்போ அங்கே எதையும் மாற்றவோ முன்னேற்றவோ தேவையில்லை. அந்த வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே அந்த பயணத்தை மேற்கொண்டாலே நம்ம வாழ்க்கையில் தேவையான இடத்துக்கு போய் சேருவோம். எந்த விஷயத்தை கட்டாயப்படுத்தி செய்கிறோமோ அதை ஒரு சில நேரத்துக்கு நல்லா செய்ய முடியும், ஆனால் அதுக்கு ஒரு முடிவு வரும். ஆனால் எந்த விஷயத்தை டாவோவை மனதில் வைத்து இயற்கையாகவே நமக்கு செய்ய தோணி செய்கிறோமோ அதுக்கு முடிவே கிடையாது. வாழ்க்கையில் எதையுமே கட்டாயப்படுத்தி செய்யாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை செய்யுங்க, அதற்கான பலனை கூட எதிர்பார்க்காதீங்க. அந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு கூட சொல்லாதீங்க. தவறு செய்யாமல் உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லா இடத்துக்குமே பொருந்தி போகும், முக்கியமாக நம்மளோட வேலைக்கு பொருந்தி போகும். இன்றைக்கி இந்த வேலை நல்ல வேலை அப்படின்னு நமக்கு தோன்றதுனால, இதிலிருந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த வேலையை நம்ம மனது செய்யணும் சொல்லாமலே நம்மளாக கட்டாயப்படுத்தி செஞ்சால் ஒரு 6 மாதத்துக்கு செய்ய முடியும்.
அதுக்கப்புறம் செய்ய முடியாது. என்னோட மனது எந்த வேலையை விரும்புதோ, எந்த வேலையை செய்யணும்னு சொல்லுதோ, என்னோட டாவோ எந்த வேலையை செய்யணும்னு எனக்கு காட்டுதோ அதை செஞ்சேன்னா வாழ்க்கை முழுக்க நான் செய்வேன். அப்படி நான் வேலை செய்யும் போது அந்த வேலையை மட்டும் செய்வேன். அதில் பலன் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு கூட வெளியே சொல்லிக்க மாட்டேன். அங்கே நான் தவறு செய்ய மாட்டேன். அதுதான் டாவோ கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகும். எவன் ஒருத்தவன் தனக்குள்ள டாவோவை வச்சு இல்லாமல் ஒரு செயலை செய்யணுமேனு செய்கிறானோ அவனோட திறமையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனோட வெற்றியை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவான். அடுத்தவங்க இங்கே தோற்று போயிருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட கருணையோ கரிசனமோ அவன்கிட்ட இருக்காது. அவனோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டே இருப்பான். ஆனால் எவன் ஒருவன் அவனுக்குள்ள டாவோவை வச்சுருக்கானோ அவன் தேவையில்லாத வெற்றிகளை தவிர்ப்பான். தேவையில்லாத போருக்கு போக மாட்டான். கையில் ஆயுதத்தை எடுக்க மாட்டான். ஆனால் ஆயுதத்தை எடுக்கணுன்ற கட்டாயம் வரும்போது முழு வேகத்தோட அந்த ஆயுதத்தை எடுப்பான், சண்டை போடுவான். அந்த சண்டையில் அவன் வெற்றி பெற்றே தீருவான். அந்த வெற்றி அவனுக்கு கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப பெருமைப்பட மாட்டான். அவனோட திறமை என்ன தெரியுமா அப்படின்னு வெளியில் பெருசாக பேசிக்க மாட்டான். அவனோட வெற்றியை கொண்டாடவும் மாட்டான். அந்த போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்னா, அந்த போரில் எதிரிகளோட மரணத்துக்கு வருத்தப்படுவான். எதிரியோட கூட்டத்தில் இறந்து போனவங்களுக்கு இறுதி சடங்கை செய்வான். அதற்கப்புறம் அவனோட வேலையை திரும்பவும் பார்க்க போவான். இங்கே பெருமைப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ இல்லை பெருமையாக வெளியே பேசிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. தன்னோட வேலையை தான் நான் செஞ்சேன் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும். நம்மளும் இங்கே எதையோ பார்த்து பெருமை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, சந்தோஷப்படணுன்ற அவசியம் கிடையாது, பெருமையாக நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யணுன்றதுக்காக செஞ்சுருக்கோம். அந்த விஷயத்தை செய்கிறது நம்மளோட டாவோ அப்படின்றதுக்காக செஞ்சுருக்கோம். இங்கே பெருமைப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ என்ன? நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு நபரை நான் தோற்கடிச்சிருக்கேன்னு அர்த்தம். இங்கே என்னோட வெற்றிக்கு நான் கொண்டாடினேன்னா அவனுடைய தோல்விக்கும் நான் கொண்டாடுறேன்னு தானே அர்த்தம். இங்கே நான் ஏன் கொண்டாடணும்? அவனுடைய தோல்விக்கு என்னோட கரிசனத்தை நான் காட்டலாம். என்னோட வெற்றிக்கு காரணமான என்னோட டாவோவை மட்டுமே என் மனதில் வச்சுருந்தாலே போகிறோம். அடுத்தவங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி, தன்னையே புரிஞ்சுக்கிறவன் ஞானி. அடுத்தவங்களை கட்டுப்படுத்துகிறவன் பலசாலி, தன்னையே கட்டுப்படுத்துகிறவன் சக்தி வாய்ந்தவன். கட்டாயப்படுத்தி ஒரு செயலை செய்கிறவன் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைவான். ஆனால் கட்டாயப்படுத்தாமல் எந்த ஒரு செயலையும் இயற்கையாக செய்கிறவன் அனைத்தையும் அடைவான். ஒரு பதவிக்கு போய் சேரணும்னு கடினமாக உழைக்கிறவன் நீண்ட நாள் வாழ்வான். ஆனால் பதவியை பற்றி கவலைப்படாமல் டாவோவை மட்டும் மனதில் வச்சு வேலை செய்கிறவன் மரணமே இல்லாமல் வாழ்வான். இங்கே எனக்கு இந்த 3வது வரி ரொம்ப அழகானதாக தெரிஞ்சுது. அதாவது ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி செய்கிறவன் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைவான். ஆனால் கட்டாயப்படுத்தாமல் மனதுக்கு பிடித்ததை டாவோ வச்சு செய்யக்கூடியவன் எல்லாத்தையும் அடைவான்றது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. என்னோட கண்ணை திறந்ததாக இருந்தது. காரணம் என்னென்னா, நம்ம பல விஷயங்களை செய்வோம், இந்த உலகம் சொல்லுதுன்றதுக்காக செய்வோம், அடுத்தவங்க கட்டாயப்படுத்துறதுக்காக செய்வோம், செஞ்சே ஆகணுமே அப்படின்னு பிடிக்காமல் செய்வோம். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் போது அங்கேருந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு எந்த தத்துவமும் சொல்லலை. அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் போது நமக்கு பணமும் புகழும் கிடைக்கதான் செய்யுது, ஒரு பதவியும் கிடைக்கதான் செய்யுது. ஆனால் அந்த விஷயங்கள் மட்டும் போருமா? அது மட்டும்தான் நம்மளுடைய தேவையா? ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்றதுக்காக அதை தர விஷயம் முழுமையான நல்ல விஷயம் அப்படின்னு ஆகிடாது. எல்லாத்தையும் எது தருதோ அதுதான் நல்ல விஷயம். எல்லா விஷயத்தையும் எது தரும்னா, நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை அளவோடு செய்யும் போது அது எல்லாத்தையுமே தரும். இங்கே வேலை செய்யவே கூடாது அப்படின்னு இவர் சொல்லலை. வேலை செய்யும் போது எவ்வளவு வேலை செய்யணுமோ அவ்வளவு தான் செய்யணும். அதற்கு மேலேயும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைவுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறோன்னு அர்த்தம். அங்கே நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது, ஆனால் இழக்கிற விஷயம் அதோட பெரிய விஷயம் இல்லையா? அப்போது எல்லாத்தையும் அடையிறது எப்படி அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீண்ட நேரத்துக்கு செய்யக்கூடாது, எல்லாத்தையும் அளவோடு செய்யணும். ஒரு ஞானி தன்னை தலை சிறந்த நபர்னு வெளியே சொல்லிக்கிறதே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அவர் தலை சிறந்த நபர் அப்படின்றதே அவருக்கு தெரியாது. இதை விட தலை சிறந்த பண்பு ஏதாவது இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம தலை சிறந்த நபராக வரணுன்ற தேவை கிடையாது. ஆனால் சில நபர்களை நம்ம தலை சிறந்த நபர்கள்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அவங்க தலை சிறந்த நபர்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான். நம்ம தலை சிறந்த நபர்களாக வர வேண்டிய தேவையும் இல்லை, தலை சிறந்த நபர்கள் நம்மளை நம்ப வேண்டிய தேவையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கான நபராக மாறுவோம். அப்போ இந்த உலகம் நம்மளை தலை சிறந்த நபர்னு சொல்லும். எதால் சுருங்க முடியுதோ அது ரொம்ப நேரத்துக்கு நீண்டு போகும். எதால் பலவீனமாக இருக்க முடியுதோ அது பலம் வாய்ந்ததாக மாறும்.
எது கீழே போக முடியுதோ அதுதான் ரொம்ப மேலே போக முடியும். இதுவும் பெரிய விஷயத்தை பேசுகிற மாதிரி இருக்குது. எதால் ரொம்ப கீழே போக முடியுதோ அதே விசையை பயன்படுத்தி அதால் மேலே வர முடியும். எது ரொம்ப பலவீனமாகுதோ அதுதான் அதை விட அடுத்து பலசாலியாக மாறப்போகுது. நான் ஒரு உடல் பயிற்சி பண்ணி என்னோட தசைகளை பலவீனமாக ஆக்கிட்டேன், அந்த தசைகளை கிழிச்சிட்டேன் அப்படின்னா அது பலம் வாய்ந்த தசையாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இப்போது பலவீனம் எனக்கு வேணான்னு நான் சொல்லிட்டேன்னா பலத்தையும் வேணான்னு சொல்கிறேன். கீழே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மேலேயும் போக வேணான்னு சொல்கிறேன். இங்கே நான் மேலே போகணுன்ற கட்டாயம் கிடையாது, பலமானவனாக இருக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. ஆனால் இங்கே ரெண்டுத்தையும் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்குது. அதுவும் கூட கட்டாயம் கிடையாது, அதுதான் வாழ்க்கை, அதுதான் இயற்கை. இங்கே ரெண்டுத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் வேணும் வேணாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தை நம்ம வச்சிருக்கணும் அப்படின்ற தேவையே கிடையாது. மிகப்பெரிய அறம் நான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல். மிகப்பெரிய அன்பு நிபந்தனையற்று கொடுக்கக்கூடிய அன்பு. மிகப்பெரிய நீதி பாகுபாடு இன்றி கொடுக்கக்கூடிய நீதி. எங்கே டாவோ இல்லையோ அங்கே அறம் இருக்காது, எங்கே அறம் இல்லையோ அங்கே அன்பு இருக்காது, எங்கே அன்பு இல்லையோ அங்கே நீதி இருக்காது, எங்கே நீதி இல்லையோ அங்கே தேவையில்லாத விதிகள் வரும். எந்த நாட்டில் தேவையில்லாத அதிகமான விதிகள் இருக்கோ அந்த நாடு குழப்பத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த மக்களால் அந்த நாட்டுக்கு பிரயோஜனம்ன்றது இருக்காது. அடக்கம் இல்லாமல் மரியாதைன்றது என்ன வேண்டியிருக்கு? கீழே போகாமல் மேலே போகணும் அப்படின்றது என்ன வேண்டியிருக்கு? நீங்கள் ஒரு பெரிய அரசவையில் இருக்கக்கூடிய வைரமாகவும் இருந்துட்டு போகலாம், இல்லை சாலை ஓரம் கிடக்கக்கூடிய சின்ன கருங்கல்லாகவும் இருந்துட்டு போகலாம். நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, யாராக இருக்கணும் அப்படின்ற நிபந்தனையும் கிடையாது. இங்கே யாராக இருந்தாலும் நீங்கள் அடக்கத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒன்று அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இங்கே வைரமும் கருங்கல்லும் ஒன்று தான், ரெண்டும் அடக்கத்தோடு இருக்கிறப்ப. தெளிவான பாதை தான் மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்ட பாதை மாதிரி தெரியும். நேரான பாதை தான் வளைஞ்சு நெளிஞ்சு போகிற பாதை மாதிரி தெரியும். சரியான பாதை தான் சில சமயம் குழப்பமான பாதை மாதிரி நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் நான் கத்துக்குட்டி மாதிரி இருக்கலாம், ஆனால் பயிற்சி என்னை மிகப்பெரிய திறமசாலியாக மாற்றலாம். பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிற ஒரு ட்ரம் மாதிரி இருக்கலாம், ஆனால் தட்டும் போது மிகப்பெரிய ஓசை அதிலிருந்து தான் வரும். இந்த டாவோன்றது மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான், ஆனால் தட்டி எழுப்பும் போது பெருசாக வெளியே வரும். பார்க்குறதுக்கு இது நேராக இல்லைன்றதுக்காக அது நேரான பாதை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பார்க்குறதுக்கு திறமை இல்லாத மாதிரி தெரியுதுன்றதுனால நம்மள்கிட்ட திறமை இல்லை அப்படின்றது கிடையாது. நமக்குள்ள டாவோன்றது இருக்குது, சில சமயம் அது மறைஞ்சிருக்கும். தட்டி எழுப்புனீங்கன்னா பெருசாக வெளியே வந்துடும். மனிதர்கள் எப்போவுமே பெற்றோர்கள் இல்லாமல் ஆயிடுவோமோ, பணம் இல்லாமல் ஆயிடுவோமோ, தகுதி இல்லாமல் மாறிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மிகப்பெரிய மன்னர்கள் சிலர் இப்படிப்பட்ட சூழல்ல இருந்து தான் மன்னரானதாக சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லை அப்படின்றத எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்? ஒரு மாபெரும் வெற்றியாக தெரிகிற ஒரு விஷயம் நாளைக்கு தோல்வியாகிடலாம். இன்றைக்கி மாபெரும் தோல்வி அப்படின்னு நமக்கு தெரியக்கூடிய விஷயம் நாளைக்கு அதுதான் நம்மளோட வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயமா மாறலாம். இன்றைக்கி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு மிகப்பெரிய தோல்வியாக தெரியலாம். ஆனால் அதுவே நாளைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அப்போது இன்றைக்கி வேலையை விட்டு தூக்குனது நல்லதா கெட்டதா? அது வெற்றியா தோல்வியா? இப்போது மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கியிருப்பேன், அது எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக எனக்கு தெரியலாம். ஆனால் இதனாலேயே என்னோட குழந்தையை ஒழுங்காக நான் வளர்க்காமல் போய் அவங்களுக்கு நேரத்தை செலவிடாமல் போய் இந்த உலகத்துக்கு மோசமான ஒரு குழந்தைய மனிதனை நான் பெற்றெடுத்தேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாக்கலாம் இந்த பிஸ்னஸ். அப்போது இவ்வளோ பெரிய தொழில் சாம்ராஜ்யம் எனக்கு இருக்கிறது வெற்றியா தோல்வியா? இங்கே இதுதான் வெற்றி இதுதான் தோல்வின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம யாரும் டாவோ கிடையாது. நம்மளால் இதுதான் வெற்றி இதுதான் தோல்வின்னு சொல்ல முடியாது, இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. எல்லா நல்லதும் கெட்டதாக மாறலாம், எல்லா கெட்டதும் நல்லதாக மாறலாம். எப்படி மாறுன்றது காலத்தால் மட்டுமே சொல்ல முடிஞ்ச விஷயம். அப்போது நான் வெற்றி தோல்வின்ற விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் எனக்குள்ள டாவோவை வச்சு என்ன செய்யணுமோ என் மனது என்ன சொல்லுதோ அதை செய்கிறது தானே சரி. அங்கே என்னோட அறத்தை வச்சுக்கிறது மட்டும்தானே சரி. லாவோ ட்சூ சொல்லித்தர ஒரு முக்கியமான பாடம், இவர் சொல்லித்தரணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான பாடம். முன்னோர்கள் சொல்லுவாங்க, எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ணுவீங்க, விதை விதைக்கிறவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்ல நினைக்கிறது, நீ உயிரோடு இருந்தன்னா மரணம்ன்றது உனக்கு கிடைக்கும், நீ வாழ்ந்தீன்னா மரணம்ன்றது உனக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். நம்ம எல்லாருமே சாக போகிறோன்றது தான் இவர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் சாக போகிறோன்றது நமக்கு தெரிஞ்சிட்டாலும் ஏதோ சாகவே இல்லாத ஒரு மனிதன் மாதிரி நீண்டு ஓடிக்கிட்டு இருக்கோமே. ஒரு 80 வருடம் தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 80 வருடத்தில் என்ன வெற்றி என்ன தோல்வி என்ன பெருமை என்ன கௌரவம் என்ன பெரிய இடம் என்ன சின்ன இடம்? நம்ம எல்லாரும் நம்ம மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமா இல்லையான்றது தானே இங்கே கேள்வி.
சில சமயம் பெரிய வெற்றியே உங்கள் மனதுக்கு பிடிச்சதா இருக்கலாம், அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையாக அது நம்ம மனதுக்கு பிடிச்சதா இல்லை அங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கௌரவத்துக்காக அது செய்கிறோமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. உண்மையாக பிடிக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை இழந்து வெறும் கௌரவத்துக்காகவும் பெருமைக்காகவும் பணத்துக்காகவும் ஓடினீங்கன்னா உங்களை முட்டாள்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? அதிகம் வளைந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தால் வளையாத விஷயங்களை தோற்கடிக்க முடியும். எப்படி ஒரு மலையவே ஒரு ஆறு அரிச்சுக்கிட்டு போதோ அப்படி ஒன்றுமே இல்லாத விஷயம் எல்லாம் இருக்கிற விஷயத்தையும் தோற்கடிக்க முடியும். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சில நேரங்களில் செயலை விட சும்மா இருக்கிறது முக்கியம், சில நேரங்களில் பேசுகிறத விட அமைதின்றது முக்கியம். இங்கே மனிதர்கள்கிட்ட சும்மா இருக்கிறதுன்றது அரிய விஷயமா இருக்குது, பேசாமல் இருக்கிறதுன்றது அரிய விஷயமா இருக்குது. அதனால தான் இது ரெண்டு விஷயத்தையும் செய்கிறவங்க மிகப்பெரிய அரிய புதையலை அடையவும் செய்கிறாங்க. என்னோட பெருமை எதுக்கு அது தேவை? என்னோட சொத்து எதுக்கு அது தேவை? மிகப்பெரிய பெருமையும் மிகப்பெரிய சொத்தும் உங்களுக்கு எதை கொடுக்குதோ அதை விட அதிகமான விஷயத்தை இழக்க வைக்குதுன்றது தான் உண்மை. இங்கே அன்புன்றது தியாகத்திலேருந்து உருவாகுது. எப்போ நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை தியாகம் பண்ணுறோமோ அன்புன்றது உருவாகுது. இங்கே சொத்து அப்படின்றது தாராள மனப்பான்மையிலேருந்து உருவாகுது. நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது தான் சொத்துன்றது நமக்கு கிடைக்குது. டாவை இழக்கிறத விட பேரிழப்பு அப்படின்றது ஒன்று கிடையாது. ஆசைப்படுறத விட பெரிய சாபம் அப்படின்றது ஒன்று கிடையாது. அதிருப்தியாக இருக்கிறத விட பெரிய சோகம் அப்படின்றது ஒன்று கிடையாது. சுயநலத்தை விட பெரிய தவறுன்றது கிடையாது. இங்கே நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம திருப்தி அடையல அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய சோகம். திருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா, இருக்கிற விஷயத்துக்கு நான் திருப்தியாக இருப்பேன், இருக்கிற விஷயத்தை வச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற முடிவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு கிடச்சிரும். எப்போவுமே இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். எப்போ சொன்னாலும் இன்னும் வேணும்க்கு இன்னும் வேணும் அப்படின்ற அர்த்தம் தான். எப்போ சொன்னாலும் போரும்ன்ற வார்த்தைக்கு போரும் அப்படின்ற அர்த்தம் தான். இப்போ இருக்கிறத வச்சு நான் போரும் அப்படின்னு சொல்லன்னா எவ்வளவு வந்தாலும் அங்கேயும் என்னால் போரும்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற விஷயத்துக்கு இன்னும் வேணும்னு சொன்னேன்னா அப்பையும் நான் இன்னும் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு முடிவே இருக்காது. உங்களுடைய மரணம் அப்படின்றது வரும்போது கூட நீங்கள் வாழ்க்கையில் திருப்தியாக இருந்த நாட்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். தொடர்ந்து எடுத்துக்கிறவனுக்கு அறிவு கிடைக்கும், ஆனால் தொடர்ந்து விடுறவனுக்கு டாவோ கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தில் எதெல்லாம் விட முடியும் அப்படின்றத முதல்ல கேளுங்க. எனக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக என்கிட்ட இருக்கிறதுல எந்த விஷயத்தை நான் விட்டுடலாம் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. தொடர்ந்து ஒன்றா நீங்கள் விட்டுட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் செயல் அப்படின்றதே அங்கே இல்லாமல் போகும். அங்கே நீங்கள் எதையுமே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் அதே நேரத்தில் எதையும் செய்யாமல் விட்டுருக்கவும் மாட்டீங்க. செய்யப்பட வேண்டிய வேலை அப்படின்றதே குறைஞ்சிருக்கும். அங்கே தான் உண்மையான டாவோவோட அர்த்தத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். டாவோனா என்னன்றதை உங்களால் பார்க்க முடியும். இங்கே அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் பற்று இல்லாமல் கொடுக்குறவனுக்கு அதன் மூலமாக முழு வாழ்க்கையும் கிடைக்கும். எப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறனோ அங்கே எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்றது கிடையாது. எப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறனோ அங்கே எனக்கு வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்கிது. ஒரு சின்ன கதையை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு சிலையை வாங்கி வீட்டுக்கு நடுவில் வச்சுருந்தாராம். பல கோடி ரூபாய் போகும் அந்த சிலை. ஒவ்வொரு நாளும் அந்த சிலை கீழே விழுந்து உடஞ்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள் அந்த சிலையை தூக்கி போட்டு உடச்சிட்டு, எவ்வளவு நாள் இந்த சிலை விழுந்து உடஞ்சிருமோன்னு நான் பயந்துக்கிட்டே இருக்கிறது, இப்போ இது உடஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் நான் பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் பல பொருட்களை வச்சுக்கிட்டு அந்த பொருட்கள் உடைஞ்சு போயிடுமோ அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கையவே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் நம்மள்ட்ட இருக்கிற பொருட்களை கொடுக்கறது நமக்கு வாழ்க்கையே பெற்றுத்தரும். சில பேர் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதிலேருந்து என்ன லாபம் வரும் அப்படின்னு யோசிப்பாங்க. அங்கே அவங்க உண்மையாக கொடுக்கறது கிடையாது, அங்கே அவங்க ஒரு வியாபாரம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் அடுத்தவங்கள்ட்டேருந்து பலனை எதிர்பார்த்து கொடுத்தாலும் பலனே எதிர்பார்க்காம கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்கறதே கிடையாது. எல்லா பொருட்களும் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறது உண்மையான அறிவான விஷயமா? உண்மையாக நம்மளால் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமா? இங்கே யாராலையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை இடத்தை தான் நம்ம மாற்றுறோம். அதனால பெருசாக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஒரு ஞானி நல்லவங்களை பார்க்கும்போது நல்லவங்களை நடத்துகிற மாதிரி நடத்துவார். மோசமான மனிதர்களை பார்க்கும்போது அவங்களையும் நல்லவங்களை நடத்துகிற மாதிரி நடத்துவார். ஏன்னா இங்கே நடத்தப்படுறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. நடத்துகிறவர் எப்படிப்பட்டவர், நடத்துகிறவரோட குணம் அடுத்தவங்களை நல்லவங்க மாதிரி நடத்துறது தான். அதனால எதிரில் இருக்கிறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள நல்லவங்களை மாதிரியே நடத்துறது தான் ஒரு ஞானியோட குணம். உண்மையான விஷயங்களை உண்மையை அணுகிற மாதிரி அவர் அணுகுவார்.
உண்மை இல்லாத விஷயத்தையும் உண்மையை அணுகிற மாதிரி தான் அவர் அணுகுவார். ஏன்னா அணுகப்படுற விஷயம் உண்மையா உண்மை இல்லையா அப்படின்றது இங்கே முக்கியம் கிடையாது. அணுகிறவரோட குணம் எல்லாத்தையும் உண்மையை அணுகிற மாதிரி அணுகிறது தான். இங்கே நம்ம குணம் என்ன அப்படின்றது தான் நம்மளோட செயலும் நம்மளோட சிந்தனையும் காட்டுதே தவிர நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை அது காட்டுறது கிடையாது. எனக்குள்ள இருக்கக்கூடிய சிறுமையை பார்க்கறது தான் தெளிவான பார்வை. எனக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனத்தை அங்கீகரிக்கிறது தான் உண்மையான பலம். இங்கே பலம் வேணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை தூக்கி போடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை அங்கீகரிக்கணும். பலம் வேணும்னா பலவீனமும் வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாகணும். தைரியம் வேணும்னா பயமும் வேணும். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய தைரியமான செயல். எனக்கு உதவி வேணும் அப்படின்னு உதவியை கேட்டு வாங்கக்கூடிய தன்மை தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய சுயசார்பு செயல். இங்கே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. உங்களுக்கு பலம் வேணுமா, தைரியம் வேணுமா? அப்போது அது உங்கள்கிட்ட இருக்கான்றதை கவனிங்க. அது உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு ஒரே காரணம் அதற்கான எதிரை நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான். பலம் வேணும்னா எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை நான் அங்கீகரிக்கணும். எனக்கு தைரியம் வேணும்னா எனக்குள்ளே இருக்கிற பயத்தை நான் மரியாதையோடு ஏற்றுக்கிட்டாகணும். அதை ஏற்றுக்காமல் இது கிடைக்காது. நம்ம பண்ணக்கூடிய தியாகங்கள் என்றைக்குமே ஒரு இழப்பு கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாகணும். தியாகம் அப்படின்றது இழப்பு கிடையாது. தியாகம்ன்றது அன்பின் வெளிப்பாடு. எங்கே அன்பை வெளிப்படுத்துகிறோமோ அங்கே தான் நம்மளால் வாழ முடியும். நான் ஏதோ ஒரு நபருக்கு ஒரு தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டிய தேவை கிடையாது. நான் உனக்கு என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை நான் பயன்படுத்தணுன்ற தேவை கிடையாது. நான் ஏதோ ஒரு நபருக்கு தியாகம் பண்ணால் அங்கே நான் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நபர்கிட்ட உனக்காக இந்த தியாகத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பை எனக்கு நீ கொடுத்தியே, நன்றி அப்படின்னு நன்றி உணர்வை தான் காட்டணும். ஏன்னா எப்போ நான் தியாகம் பண்ணுறனோ அங்கே தான் அன்பாக இருக்கேன், அங்கே தான் என்னோடய வாழ்க்கைன்றது இருக்குது. என்னோடய அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் என்னை வாழ்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை நீ கொடுத்துருக்கியே அப்படின்னு தான் அடுத்தவங்களுக்கு நன்றி உணர்வை காட்டணுமே தவிர நான் தியாகம் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நடந்துக்க வேண்டிய தேவையே கிடையாது. தியாகங்கள் இழப்பு கிடையாது, தியாகங்கள் தான் வாழ்க்கை. ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா எனக்கு தெரிந்த திட்டங்கள் இருந்தாகணும். ஒரு போரில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னா எனக்கு தெரியாத திட்டங்களும் என்கிட்ட இருந்தாகணும். ஆனால் வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா என்கிட்ட திட்டமே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை அப்படின்றது பல சாகசங்கள் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அது எப்படி போய் முடியுது அப்படின்றத பார்க்கறது தான் உண்மையான வாழ்க்கை. அதை தான் நம்ம வாழ்கிறது அப்படின்னு சொல்வோம். இங்கே ஏற்கனவே ஒரு திட்டத்தை போட்டு வச்சு அந்த திட்டத்தின் மூலமாகவே நகர்ந்து போனோன்னா இங்கே வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னா ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது தானே அது. இந்த வாழ்க்கைன்றது ஓட்டப்பந்தயம் கிடையாது. வாழ்க்கையை உண்மையாக ரசித்து வாழணும். அதுக்கு பெரிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு திட்டங்கள் தேவை கிடையாது. போரில் வெற்றி பெறத்துக்கும் நாட்டாட்சி பண்ணுறதுக்கும் தான் அது தேவை. தடைகள் சுலபமானதாக இருக்கும் போதே அதை எதிர்கொண்டுடுங்க. செய்ய வேண்டிய செயல்கள் சிறிதாக இருக்கும் போதே அதை செஞ்சு முடிச்சுடுங்க. இங்கே முனிவர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க செய்ய வேண்டிய சிறிய வேலையை செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சிறிய வேலையை செய்கிறது மூலமாக ஒரு பெரிய மலையவே அவங்களால நகர்த்த முடியும். ஏதோ ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து தடைகளற்ற பாதை இது, சுலபமான பாதை இது, இது வேகமாக உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்டேருந்து தள்ளியே இருங்க. அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். உங்களோட பாதை ஏதோ அதை கடைசி வரைக்கும் போய் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நடுவுலையே அந்த பாதையிலிருந்து விலகலாம் அப்படின்ற மனதுக்குள்ளே வராதிங்க. உங்கள் பாதையில் வரக்கூடிய தடைகளை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். யாரால தடைகளை வாய்ப்பாக பார்க்க முடியுதோ, யாரால வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை வாய்ப்பாக மாற்றிக்க முடியுதோ அவங்க வாழ்க்கையில் தடையே வராது. பொதுவாக மனிதர்கள் வெற்றியை நெருங்கும் போது தான் அதிகமான நேரத்தில் தலைகணத்தோடு ஆடுறாங்க, அதிகமான நேரத்தில் பொறுமையை இழக்கிறாங்க. அதனால தான் அவங்க தோற்றும் போகிறாங்க. நம்ம பொதுவாக வெற்றி அடைஞ்ச மனிதன் தலைகணத்தோடு ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வெற்றி அடைந்தவன் கூட தலைகணத்தோட அவ்வளவு அதிகமாக ஆடுறது கிடையாது. ஆனால் வெற்றியை நெருங்கிய மனிதன் தான் இதுக்கப்புறம் நம்ம தோக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கர்ப்பத்தில் தலைகணத்தோடு ஆடுறான். அந்த நேரத்தில் தான் தோற்று போகிறான். ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டை நெருங்கிய சில நபர்கள் இதற்கப்புறம் நம்மளை யாராலையும் முந்த முடியாதுன்னு நினைக்கும் போது தான் ஒரு நபர் முந்தி போகிறார். எப்போ நீங்கள் வாழ்க்கையில் தோக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாதிரியான செயல்களை செய்யணும். வெற்றியை நெருங்கும் போது நம்ம இதுக்கப்புறம் யாராலையும் தோற்கடிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் செய்யக்கூடிய செயலின் வீரியத்தை குறைச்சிங்கன்னா அங்கே தான் தோல்வின்றது வரும். ஏன் நூற்றுக்கணக்கான ஆறு கடலை நோக்கியே போகுது, கடல்லையே போய் சேருது? ஏன்னா கடல் அந்த ஆறை விட கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால தான்.
அதே போல தான் நீங்கள் பல மக்களை ஆட்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மக்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மனப்பான்மையில் நடந்துக்கணும். மக்களை நீங்கள் தலைமை தாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள முன்னாடி போக விட்டு நீங்கள் பின்னாடி இருந்தாக்கணும். இதனால தான் ஞானிகள் எப்பவுமே அடுத்தவங்களை விட கீழே இருக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அதனால தான் அவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதே கிடையாது. அவங்க மக்களோட சேவகனாகவே எப்பவும் நடந்துக்கிறாங்க. அதனால தான் மக்கள் அவங்கள எப்படியாவது அரசனாக்கிட வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அரசனாகணும் அப்படின்னா நீங்கள் மக்களோட சேவகனாக இருந்தாகணும். கடல் போல மக்களுக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் தான் மக்கள் உங்களை நோக்கி ஓடி வருவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான 3 புதையலை நம்மளால் அடைய முடியும். அந்த புதையலோட பேர் என்ன தெரியுமா? அன்பு, அளவோடு இருத்தல், அடக்கமாக இருத்தல். எப்போ நம்ம அன்போடு இருக்கோமோ அப்போ தான் நமக்கு தைரியம் அப்படின்றது வரணும். எப்போ நம்ம அளவோடு இருக்கோமோ அப்போ தான் அனைத்தும் நமக்கு கிடைக்கணும். எப்போ நம்ம அடக்கத்தோடு இருக்கோமோ அப்போ தான் மேல் பதவிக்கு நம்ம போகணும். ஒருவேளை அன்பு இல்லாத ஒருவனுக்கு தைரியம் கிடைத்தாலோ, அளவோடு இருக்கிறது எப்படின்னு தெரியாத ஒருவனுக்கு அனைத்தும் கிடைத்தாலோ, இல்லை அடக்கத்தோடு இருக்கிறது எப்படின்றது தெரியாத ஒருவனுக்கு பெரிய பதவி கிடைத்தாலோ அங்கே அவனும் அவனை சார்ந்தவனும் அழிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது தான் நடக்கும். 2 பேர் மோதி கொள்ளும் போது அங்கே எந்த ஒரு நபருக்கு எதிரி இல்லையோ அவன் தான் வெற்றி பெறுவான். நான் ஒருத்தவங்க கூட ஏதோ ஒரு போட்டியில் ஈடுபடுறேன். அது ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நபரை என்னோட எதிரி அப்படின்னு நான் பார்த்துட்டேன்னா அங்கேயே நான் தோற்று போயிட்டேன். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களையும் நான் மதித்தா மட்டும்தான் என்னால் வெற்றி அடைய முடியும். அங்கே தான் 2 பேருக்குமான வெற்றின்றது கிடைக்கும். ஓவராலாக இந்த டாவோயிசத்தை நான் சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லணும்னா, யார் ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களால எந்த விஷயத்தையும் பெற முடியாது. யார் இறுக்கி பிடிக்காமல் கொஞ்சம் எல்லாத்தையும் விடுறாங்களோ, பார்த்துக்கலான்னு விடுறாங்களோ அவங்க கை திறந்திருக்கும். நிறைய விஷயங்களை, புதையல்களை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் எதையுமே நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சில நேரங்களில் சில விஷயத்தை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறது நல்ல முடிவாக இருக்கலாம். ஸோ எங்கே அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது இந்த டாவோவை உள்ளே வச்சிருக்கும் போது நமக்கு அதுவே தெளிவாக காட்டும். இன்றைக்கி இந்த விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த காணொலியில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நான் சில இடங்களில் ஃபிசிக்ஸ் பேசினேன், ஒரு மாஸ், எனர்ஜி, பிக் பேங்லாம் பேசினேன். ஒரு சில இடத்துல மூளையில் சுரக்கக்கூடிய ரசாயனம் அப்படின்ற சில உதாரணத்தை சொன்னேன். அதாவது இந்த விஷயங்களெல்லாம் நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது தவிர்த்துருக்கலாம். உங்களுக்கு கூட இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கணும் அப்படின்னு கோவப்பட்டு என்னை கமெண்ட்டில் திட்டுவீங்க. அப்படி நீங்கள் திட்டக்கூட செய்யலாம். இருந்தாலும் நான் இந்த புத்தகத்தில் அப்படி பேசினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி புத்தகங்களில் இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத என்னால் சொல்லவே முடியாது. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப தலை சிறந்த புத்தகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது நமக்கு எதையுமே சொல்லித்தராது. இதில் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதை படிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிறத தான் அங்கே நம்ம தெரிஞ்சுப்போம். எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும், எனக்கு இந்த பிரெயின் சயின்ஸ் எனக்கு பிடிக்கும், மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்குன்றதுனால இதில் அதெல்லாம் எனக்கு ஒரு ரிலேட்டபிளாக இருந்துச்சு. அதனால தான் அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ என் கையில் ஒரு கண்ணாடியை கொடுத்து அதை பார்த்துட்டு அதில் என்ன தெரியுதுன்னு சொல்லுன்னு சொன்னீங்கன்னா, என்னோடய முகம் தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். எங்கே கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கி பார்க்கும்போது, எங்கே ஓ முகம் தெரியுது, என்னோடய முகம் தானே தெரியுது அப்படின்னு என்னை திட்டிங்கன்னா அங்கே கண்ணாடியோட வேலை அதுதான். அந்த மாதிரி தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை இவர் ஃபிசிக்ஸை மைண்டில் வச்சு, ஒரு மேத்தமெட்டிக்ஸை மைண்டில் வச்சு படித்தோன்னா வேறு மாதிரியான புரிதலை கொடுக்கும். இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு கேள்வியை மனதில் வச்சு படித்தோன்னா வேறு ஒரு புரிதலை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புரிதல் நமக்கு இருக்கோ அப்படிப்பட்ட புத்தகமாக இது மாறும். அதனால தான் இந்த புத்தகத்தை அப்படியே சம்மரைஸ் பண்ண முடியாது. நான் அடுத்து இதே புத்தகத்தை முழுமையாக இதே விஷயத்தை திருப்பி என்னால் பேச முடியும். அப்போ டோட்டலாக அது வேறு ஒரு வீடியோ, வேறு ஒரு மீனிங்கை உங்களுக்கு கொடுக்க கூடும். ஸோ அப்படிப்பட்ட வீடியோஸ் நான் இந்த ஒரு புத்தகத்தை வச்சு, இந்த டாவோயிசம் வச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் இதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறேன். இல்லைன்னா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.